ஆளுக்குள்ளே சொன்னா கேக்குங்களா? அடங்க மாட்டோம்ல. அவன் கூட சேரா இவன் எவன் கூட. நாளைக்கு நீ செத்தன எந்த பையன் தான் உன்னை தூக்கி போட வருவோம்? ஒத்தியில மல்லு கட்டவா நான்? ஏயா நம்ம ஆளு நல்லா இந்த கதையை கேட்கணும். எப்படி? ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆமராஜ் பெத்ததாப்பன்னு சொல்ல கேட்கலையோ சரி அன்னைக்கே இந்த பிள்ளைகளுக்கு அழிகாலம் தான். தாய் சொல்ல கேட்காத வவ்வா தலைகீழ தான் தொங்கும். எந்த ஒரு தாய் தாப்பனும் சரி தன் பிள்ளை கெட்டு போய் சம்மதிப்பாங்களா? இல்ல. அந்த தாய் தாப்படி சாப்பாடு கொடுத்தமோ கொடுக்கலையோ ஆமா அந்த தாய் அப்புறம் காசு இருக்கும். எப்படி? என் பிள்ளை காட்டப்புறம் வாங்கிரட்டும் இந்த வீட்டை புறம் கெட்டிரட்டும். இந்த சாமியார் எனக்கு நல்ல 1 கிலோவுல பெரிய சங்கிலியை ஒண்ணு வாங்கி கழுத்துல ஓட்டட்டும். இந்த போய் சங்கிலிலே இருக்கானே கழுதை இத்தா தண்டிக்கு போட்டிருந்தேன்னா கண்ணை உறுத்துதுல சாமி. அந்த ஓம் டாலரை மட்டும் கலட்டி கொடுத்து எல்லாரும் பங்கு கொடுத்துரும். அதை பத்தி பேசவே மாட்டோம். நம்ம வால்பட்டி உரம் களவாணி பயலை தான் வீட்டு ஒரு வயலுக்கும் தெரிய மாட்டேங்க. வார்த்தா சரி பாலத்துக்கு வருவானாடா. நான் நைட்டும் பாலும் பச்சை குடிச்சிட்டு சம்பாத்தியம் பண்ணது என்கிட்ட வருவாங்களாடா களவாடிப்பைய குடிக்க சொன்னா நம்மளே களவாடிப்பைய நம்மகிட்ட விட்டா வருவான். நம்மளே பகல் களவாடி. சரி ஆகினால பார்த்தா ஆமா சார் அடிய தங்கை மாறில என்னக்கா அரமனை பார்த்து பெருமிட்டா. சரி என் தாயான பத்திரகாளிமன் 30 சொல்லுதா? எப்படி? பாருப்பா பேசாம கட்டைய என்னமோ நீங்க சொல்லுங்க பாவன. ஆமா சார் எங்க அக்கா அப்படித்தான் இருப்பா. சரி அதாவது பெண்களை என்ன உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டதா? என்ன கல்யாணம் ஆகல சாமி? எனக்கு பாரதி ஒருத்தி இருக்கா. ஒரு மாரிய மண்டைய சொரிதர என்ன விவரம் சாமி? அதாவதுமா சரி மகேந்திர பட்டணத்துல அப்படி பச்சரிசி வனமதியில ஆமையா மகடார் ஒருத்தர் இருக்கான். அரக்கம் இருக்கான். அவ 60,000 மந்திரி வச்சிருக்கான். 24 லட்சம் படைத்தலைவர் தங்கத்தால கோட்டை இருக்கான். தரணி எல்லாம் நீங்க 8 பேரும் ஆமா சார் மகடாரோட கொன்னு அப்படி அவ 30 கோட்டையை அழிச்சிட்டு வந்துட்டிய. ஆமா சார் உங்களை 8 பேரும் மொத்தமா தாலி கட்டிக்கிட்டு இன்னைக்கு தாலி கட்டிக்கிட்டேங்காரு. சரி என் தாயான காளியவ கேட்க வாருங்க. எப்படி? 60,000 மந்திரி 28 மடையத்துல வச்சிருக்கான். ஆமா சார் அப்பேற்பட்ட வீரனக்கா கண்ணமூர் 30,000 எப்படி? யார போய் கொண்டுட்டு வர சொன்னிய? மகுடாசுரனை போய் கொண்டுட்டு வாங்கம்மா. அவனை கொல்லதெல்லாம் பெரிய ஒரு மலையாங்க. உமருக்கு தான் மலை மாதிரி எனக்கு தூசி. இப்ப போய் கொண்டுட்டு வர கிளம்பு பட எடுங்கடி. ஆமா சார் பட எடுங்கடி கிளம்பு. அவ அதுல ஒருத்தி சொல்லுதா எப்படி? படாசியம்மா சொல்லுதா என்ன? அடி காளியம்மா என்னக்கா ஒருத்தனை கொண்டு ஒருத்தரோட வாழலாமா? அது தப்பு இல்லையாடி. எத்தனை மாப்பிள்ள தாலிட்டு என்னக்கா செய்ய? பகவான் தாலி கட்டின மாதிரி இருக்குமா? சரி நேத்து வருத்தப்புறம் சொல்லியாச்சு. அப்ப தாயான காளியம்மா ஆமா சாமி மகடாருன கொள்ளதற்கு ஆமையா எங்க வருத்த விரட்டி வெட்டி மாநகரத்துல எழுந்திருச்சு நிக்காளே. அப்படி என் தாயான சிவனியமா வடை எடுக்க வாருங்க. எப்படி சாமி? பாட எடுத்தா மாடா எடுத்தோ மன அது ஏனாராயிரமோ ஆயிடுமோ பாட எடுத்தா மாடா எடுத்தோ மன ஓடதுக்கு நேராவோ நேரமாகும் கூடார அடிப்பிடிச்சு அடிப்பிடிச்சு குதிரப்பாடலான் எடுத்து தானே எடுத்து மாறாப்பு சேலையத்தான் சேலையத்தான் ஊரெடுத்து போடுதானே இடுப்புலையும் சுத்துதானே சூடாயுத ஒரு கையிலே ஆளருவா இருகையில மறுகையிலே ஈரப்பல்லா விரிசடையா விரிசடையா விரிச்சடல்லா தலைமூடியா ஓரப்பல்லா பொடிநாடையா பொடி நேடையா பொடி நேடையா அம்மையான சந்தன மாறி போறப்பெல்லாம் பொடி நடையா பொடி நேடையா பொடி நடையா தாயான சந்தன மாதிரி பத்திரகாளி தாயான காளியம்மா ஆமா சாமி ஆன படெடுத்தவானா அது எனராயிருமோ அப்படி குதிரை படெடுத்தவானா ஓடதுக்கோ நேரா பறக்கும் படையெடுத்து பத்தினியா காளி போறா. ஆமா சாமி ஒரு வாசலுக்கு 6 லட்சம் காவலர் வச்சிருக்கா. 4 வாசலுக்கு 24 லட்சம் பேர் இருக்காங்க. வடக்கு கோபுர வாசல்ல போய் ஆமா சாமி எங்க வர்த்தக ரெட்டு வெட்டி சிவனியமா போய் ஆமையா வடக்கு கோபுர வாசல்ல வலது காலத்தை வச்சிருக்கா. சரி காளியம்மா அப்படியே ஆன படெடுத்த
மடாதியனாராயிருமோ ஆமா சாமி குதிரை படையெடுத்தமானா ஓடதுக்கோ நேராகும் பறக்கும் படையெடுத்து பத்தினியா காளி போறா ஆமா சாமி ஒரு வாசலுக்கு 6 லட்சம் காவலர் வச்சிருக்கான் பாருங்க 4 வாசலுக்கு 24 லட்சம் வடக்கு கோவர வாசல்ல போய் அப்படியே என் தாயான காளி ஆமா சாமி வலது காலத்தை எடுத்து வைக்க சரி அதுல ஒரு காவலாளி கேட்க எப்படி யாருன்னா ஆமராசா யாரு கேட்டான் பாருங்க சரி வந்ததே முப்புடாரியம்மாளுக்கு கோபம் எப்படி வருது ஏய் ஓய் என்னவா யாருன்னு கேக்கிய பைய விசாரிச்சுக்கிட்டா என் தாயான முப்புடாரியம்மா ஆமா சாமி யாருன்னு கேட்டதற்கு அப்படியே எங்க வருத்த வெட்டி வெட்டி மாநகரத்துல எழுந்திருச்சு நிக்காளே ஆமா சாமி என் தாயான முப்புடாரி என்ன செஞ்சான் பத்திய எப்படி அவ வடக்கே கோபுரவாசாளி அவளிக்கால 6 லட்சம் அவளிச்ச வெறியோட கீழே கோபுர வாசலிலே அவளிச்சாளே 6 லட்சம் அழிச்ச நல்ல வெறியோட அவத்தேக்கு கோபுர வாசலிலே ஆடி திரும்பி அழிச்சிட்டாளே அவ மெல்ல நடக்காளே அவ மேல கோபுர வாசலிலே ஆடி மேற்கு அழிச்சிட்டாளே நாளிதிக்க வாசலிலே நாளிதிக்க வாசலிலே காளி நாத காடு போயிட்டாளே நாலுதிக்கும் வாசலிலே நாலுதிக்கும் வாசலிலே காளி நாசக்காடு பண்ணிட்டாளே உங்களுக்கு அது வேற நினைப்பா வில்லுக்கார கழுத்துல தலை கண்ணை கட்டிட்டு சங்கிலி அத்துட்டு ஓடிட்டுருவாங்களாம் வர்த்தவர் ரிட்டிருக்கிற பொம்பளை ரொம்ப உரமான பொம்பளை இல்ல இருக்கிய வில்லுப்பாட்டு இருந்தாலும் அவங்கள பேசுறாங்க துண்டை கொண்டுட்டு போனோம் சரி வில்லுக்கார கண்ணை கட்டணும் அதற்கு அத்துக்கிட்டு ஓடி நான் வில்லுப்பாட்டு மட்டுமா வாட வந்திருக்கேன் சரி நமக்கு நெத்தி எல்லாம் கண்ணு கட்டதிபரா இருக்குல்ல எவ்வளவு விவரமா சொல்ல வச்ச பொம்பளைய இது எதுக்கு அக்க போறிய சரி கொடுத்து விடுத போற 2-3 வாத்தி போட்டு கொடுத்து விடுங்களேன் இதுல என்ன இருக்கு நம்மள ஒரு பங்கா சேர்த்துக்கோங்க பூரமா தவுள கருவுதானே சரி போட்டுக்கோங்க அதுக்காக சாமியை ஒருத்தி மிளகத்தை பொடி போடணுமுங்க சரி ஒருத்தி துண்டை கட்டு கடுத கட்டணுமுங்க மிளகாத்துல அரைச்சு அப்பிடுவோம் அவருக்கு இன்னைக்கு எரிஞ்சிட்டு கட்டா கட்ட சரி ரொம்ப வரமான பொம்பளையம்மா சரி சரி ஆகினால வார்த்தா ஆமா சாமி என் தாயான காளியம்மா ஆமா சாமி யாருன்னு கேட்டதற்கு ஆமையா 28 படைத்திர 24 அறுத்து போட்டுட்டா சரி கால் வேற கை வேற தலை வேற துண்டு அறுத்து போட்டிருக்கா ஆமா சாமி ரத்த ஆறு ஓடுது சரி அவ கேக்கா எப்படி யார் காந்தாரியம்மா கேக்கா ஆமராச ஏடி காளியம்மா என்னக்கா ஒருத்தனோட வாழதுக்கு ஆமடியா நம்ம இத்தனாயிரம் கூட செஞ்சிருக்கமே பொண்ணு குமிச்சிருக்கமே அடிங்க ஆமா சாமி என் தாயான முப்படாரியம்மா கேக்கா எப்படி என்ன உன் ஜோலிய பாருப்பா பேசாம கட்ட நீக்கி முக்காவாசி ஒன்னாச்சு இன்னும் காவாசி தான் மிச்சம் கட்ட நான் இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோ சரி காளியம்மான அருகும் தெரியுமா கையெடுத்து கும்பிடுவாங்க மாரியம்மான அருகும் தெரியுமா மாலை போட்டு கும்பிடுவாங்களா நம்மள என் தாயான முப்படாரியம்மா ஆமா சாமி 28 படைத்தலைவர் ஆமையா எங்க அம்மையான சிவனியம்மா அறுத்து போட்டிருக்கா பாருங்க எப்படி எப்படி போட்டிருக்காருமா எப்படி சாமி நாத்தரத்தை கும்பிட்டதுவோ நாத்தரத்தை குமிச்சது போ எந்த காளியம்மா அப்படி அவன் நிறையா போட்டுட்டாளே ஐயா குளவாளை சாச்சதுவோ குளவாளைய சாச்சது போ குலகார பாதை வெத்தி காளி ஆமா சாமி குறுக்கு வெட்டா
வெட்டிட்டாளே ஏயா ஆமையா போல வாழைய சாச்சது போல சரி ஏன் பாத வெத்தி காளி ஆமராஜ் காலு வேற கை வேற தலை வேற துண்டு துண்டு அறுத்து போட்டிருக்கா அறுத்து குமிச்சிருக்கா அதுல ஒருத்தி சாடியில சொல்லுதா என்ன இதெல்லாம் தேவை இந்த போர்க்களம் நம்மளுக்கு தேவையா இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லாத விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க ஆமா சார் கேட்காம ஒப்பிடாரியம்மா எப்படி ஏய் என்ன சூளா பேசாம கட்ட சூளா இதுட்டு ஏன் திருவேன் சரி எங்க விளையாண்டுகிட்டு இருக்க அந்த 28 படத்துல அறுத்து கீழே ஓட்டுட்டு ஆமா சாமி என் தாயான முப்படாரியமே யார கொல்ல போறா யாரு 7 அறக்குள்ள இருக்கானே மகடாசுரன் ஆமராஜ் எங்க ஒப்ப மகன் ஓய் நல்ல கல்லு சாரை கலந்து அடிச்சு குடிச்சிட்டு கனத்த பாதையில ஆமா சார் வீர தண்டாயத்தை தோல்ல வச்சு சரி ஆசாட்ட குரட்டோடு தூங்குதான் எப்படி ராஜா எப்படி குரட்ட வருதாம்னா எப்படி நம்மளை சுத்தி 60,000 மந்திரி வச்சிருக்கோம் 24 லட்சம் படைத்தலைவர் அவங்களே கொல்ல நம்ம யாரு கொள்ள முடியும் அவங்கள தாண்டியா கோட்டைக்குள்ள வந்துட போறாங்க ஆடிட்டு சரி நல்ல கல்லு ஜாரை கலந்தடிச்சு குடிச்சிட்டு வீர தண்டாயத்தை தோல் வச்சு ஆமராஜ் அசால்ட்ட குரட்டோடு தூங்குதான் எப்படி சாமி எப்படி குரட்டோடுதா எப்படி இது நல்ல பெரிய வீட்டுல பெருச்சாலி அரிசி மூட்டை ஓட்ட ஓட்டதனாக்கால இருக்கும் ஒரு கொரட்டை வரத்தானே செய்யணும் யாரும் கொரட்ட ஓடுதா ஆமராஜ் ஏன் தாயான முப்படாரியமா பார்த்தா எப்படி ஓய் நீங்க 3 பேரும் ஒரேகிட்ட சம்பளத்தை வந்திருக்கே நாக்கு அது சரியில்லை இது ஓய் என் தாயான முப்படாரியமா பார்த்தா ஆமா சார் 7 அறைக்குள்ள குரட்டோடு தூங்கினா பாத்தீங்களா ஆமையா எங்க வருத்த வெட்டு ரெட்டி வெட்டி மனகரத்துல இருந்து நிக்காளே சரி என் தாயான முப்படாரி என்ன செஞ்சானு பாத்தியா எப்படி சார் ஓடுதாளே ஓட்டமாக போன வெறியோடு சேர்ந்து மல்லு கட்டுதாளே கீழே இழுத்து போடுதாளே அடி நெஞ்சில அமையாளே வலது நல்லோ கையாளே சூழாயுதத்தை கையில எடுத்து குத்துதாள நெஞ்சதிலே குத்துதாளே நெஞ்சதிலே தாயான முப்படாரி குத்துதாளே நெஞ்சதிலே நெஞ்சதிலே அதிலே தாயான காளியம்மா காளியம்மா ஒரு பிடி உச்சில ஒரு பிடி ஆமா சார் கீழே எடுத்து போட்டா சரி ஒரு பொம்பளை கீழே எடுத்து போட்டா கீழே விழுதா குட்டி போதையில அதான் குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு சரி அவன் குடியாம இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஆமா சார் 8 பேர் 1000 பேர் கிட்ட முடியுமா வாங்கன்னு வர்றான் என் தாயான காளி போனா ஆமையா உச்சில ஒரு பிடி கீழே எடுத்து போட்டா ஆமா சார் ஆளு 10 சரிச்சு பச்சு மாதிரி இருக்கான் நெஞ்சில ஒரு மிதி ஆமா சார் சூளாயத்தை எடுத்தா அப்படியே நடு வயிற்றுல ஒரு குத்து குத்துட்டு காளி என்ன பண்ணுனா எப்படி அந்த சூளாயத்தை அப்படி மேலானுக்கு உருவுதா ஆமா சாமி ஒரு கட ரத்த கொத கத கடி சாயுது உருவம் பெருசு இல்ல என் தாயான பத்திரகாளியமா பார்த்தா எப்படி ஏழு ஓய் ரத்தத்தை பூமியில் விட்ட பூமி தாங்காது பொறுக்காது இந்த ரத்தத்தை கீழே விடக்கூடாது இல்லையா ஆமா சாமி என் தாயான பத்திரகாளி என்ன செஞ்சான் பாத்தியே எப்படி அவ பச்சை ரத்தம் குடிக்காளே பாகம் உள்ள காளியம்மா அவ முதிர ரத்தம் குடிக்காளே உண்மை உள்ள காளியம்மா அவ மணிக்குடல உருவுதாளே மணிக்குடல உருவுதாளே அவ மாலை வாழ போடுதாளே மணிக்குடல உருவுதாளே உருவுதாளே உருவேதாளே மாலை போல போடுதாளே போடுதாளே 8 நாளா போர்க்களத்தை நடத்துதாளே தாயான காளியர்கள் முப்புடாரி முப்புடாதி அவ கோபுரத்தை இடிக்காளே 8 நாளா போர்க்களத்தை நடத்துதாளே ரத்தத்தை குடிக்க பாசமுள்ள காளியம் ரத்தத்தை குடிக்க உண்மையுள்ள காளியம்மா மணி குடல உருவுதா மாலையா போடுதா மணி குடல உருவுதா பாருங்க ஆமா சார் மாலையா கழுத்துல போடுதா அடடடா அவையும் போடுதா காளி குழவை போடுதா மாறி குழவையும் போடுதா ரத்தத்தையும் குடிக்க ஆமா சாமி என் தாயான பத்திரகாளி ரத்தத்தை எப்படி குடிக்க எப்படி விட்டுறாத நானா ரத்தத்தை குடிக்க காளியம்மா குடிக்கலாம் அந்த பத்திரகாளியம்மா ரத்தத்தை குடிக்க சரி பச்சை ரத்தம் குடிக்க பாட்டமுள்ள காளியம்மா ஆமா சாமி அவ உதர ரத்தம் குடிக்காளே
குடிக்காலே உண்மை உள்ள காளியம்மா மாணி குடல வருவதா மாலையா போடுதா ஆமா சாமி அவன் பாட்டா காளியம்மா குழவ போட்டா மாரியம்மா மாறி குழவை தான் போடுதாளே ரத்தத்தவும் குடிக்காலே ரத்தத்தை குடிக்க ஆமா சாமி அக்கிரி திட்டுமுட்டு அடிக்கி அப்போ விட்டபாடு கிடையாது ரத்தத்தை குடிச்சிட்டு காளி என்ன பண்ணுனா எப்படி அடி முகத்தை அப்படி சிலுப்புனா ஆமா சாமி ரத்தத்தை குடிச்சிட்டு காளி முகத்தை இப்படி சிலுப்புனா பாருங்க சரி எப்படியா மகடாறு உதட்டுல இருந்து ஆமையா வருஷத்தை எப்படி தப்பி தறிக்கல விழுந்துருச்சு பூமியில தெரிச்சிருச்சு அவன் தான் ஆண்டவட்ட வர வாங்கியிருக்கான்ல ஆமா சாமி எனது மேல இருந்து வருஷம் பூமியில இருந்தா 1000 மகடாரம் பிறந்து அர்த்தம் வாங்கியிருக்கான்லடா வாங்கியிருக்காமல்ல ஆமா சரி இவன் ரத்தத்தை குடிச்சா ஆமா சாமி ரத்தத்தை குடிச்சிட்டு முகத்தை அப்படி சிலுப்புனா பாருங்க சரி எப்படியோ ரத்தம் கீழே விழுந்துருச்சு அடடடா ஒரே 1000 மகடான ரத்த குளத்தோடு எருமாடு தலையோட நிக்கான் எங்க பார்த்தாலும் மகுடாசுரனா பிறந்து இருக்கான் கேக்கா எப்படி காந்தாரியம்மா கேக்கா என்ன சாமி ஏடி காளியம்மா என்னக்கா ஏடி மாரியம்மா சொல்லு ஞார வரைக்கும் 60000 மந்திரி கொண்டோம் 24 லட்சம் படைத்தலைவர் இவன் மேல இருந்து வருஷத்துல 1000 மகடாரம் பிறந்திருக்கான இருக்கானே இவனை என்னை கொல்ல பகவனை தாலியட்ட சுவாந்து போவோம் போல என்ன நேராவுத ஆமடி ஆடிங்க சரி என் தாயான காளியம்மா பார்த்தா எப்படி ஏழங்கொப்ப மகன ஆமா நீ சாமி ஒரு லட்சத்து 1000 மகடாரம் பிறகு நினைப்பாடா சரி நான் உன்னோட குறைஞ்சவனு கிடையாது ஆமா சாமி என் தாயான காளி என்ன செஞ்சான் பத்தியே எப்படி அவ 1000 மாணிக்கும் போதே நிக்கும் போதே நிக்கும் போதே நிக்கும் போதே 1008 காளி ஆனா காளி ஆனா 1000 மறுக்கும் போதே இருக்கும் போதே யாருக்கு போதே 1008 காளியானால் காளியானால் ஆஹா. என்ன இவன் 1000 மகடாரம் பாருங்க ஆமா இவன் சாமி 1008 பேர் கூட நிக்கா சரி 8 பேர் கூட நிக்கா ஆமரா யார் காளி இருக்கு மகடாரம் பார்த்தா எப்படி? ஏன் பாதத்தை எடுத்துட்டாளே ஓய் நம்ம 1000 நின்னோம் இவன் 1008 பேரா இருக்கா ஆமா சாமி. இவன் பொல்லாத காளிமார் பட்டு சரி மகடாரம் பார்த்தா ஆமையா. பலவடி ஒரு வடிவத்துல வரான் எப்படி? என்ன வடிவத்துல வரான் என்ன சாமி இடுப்புல புலித்தோலை கட்டி கெட்டி கழுத்துல ஒரு நாகப்பம்ப தொங்குட்டு தொங்க விட்டு ஒரு திருவோட்ட கையில ஏந்தி ஆமா சாமி சிவன் வடிவத்துல வந்தான் பகவான் மாதிரி வார வேஷம் போட்டு. சிவன் வடிவத்துல வந்தான் பாருங்க சரி காளியமே ஏமாந்துட்டான் அடடடடா காளிமா சொல்லுதா எப்படி இக்க மாறிக்கா என்னம்மா நம்ம தாலிகிட்ட சிவன் வந்திருக்காருன்னா பகவான் வராரு தாலிகிட்ட சிவன் வந்திருக்காருன்னா காளிமா சொல்லிருக்கா ஆமா சாமி மாரிமா ரேசப்பட்டவாளா 1000 கண் அவ 1000 கண்டுக்காரு இல்ல ஆமா சாமி ஆராய்ஞ்சு பார்த்தா எப்படி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு சொல்லுதா மாரியம்மா என்ன ஏடிய காளியம்மா என்னக்கா நம்மள தாலிகிட்ட சிவனா வந்திருக்கான்னு சொல்லுதா ஆமாக்கா ஏடி அந்த அருவாளை கொண்டாடி என்னக்கா அந்த பிறந்தவழி பிறந்தவனாடி அந்த மாதிரி வந்திருக்கா மகுடாசுரன் தாண்டி அப்படி வேஷம் போட்டு வார அந்த பிறந்தவழி பிறந்தவனாடி அந்த மாதிரி வந்திருக்கா அருவாளை கொண்டாடி சரி ஆடிட்டு ஆமா சாமி காளி மாட்ட அருவாளை வாங்கி ஆமையா என் தாயான மாரியம்மா என்ன பண்ணுனா எப்படி அந்த சிவனுடைய தலையை துண்ட அறுத்து ஆமா சாமி அப்படி தூர போட்டான் சரி சிவன் தலை அறுத்து போட்டு திருப்பி பார்க்க ஒரு எருவு மாட்டு தலை முளை ஒரு எருவு மரத்தலை முளைச்சிருக்கு ஆமா சாமி அந்த எருவு மரத்தலை அப்படி அறுத்து போட்டு திருப்பி பார்க்க ஒரு வெள்ளாட்டம் தலை அவ ரெக்க ரெக்க தலைதானே அருமாவி மகடாசூரே வெட்ட வெட்ட தலைதானே வெம்பாவி மகடாசூரே அவ கேட்கால காளியம்மா ஆண்டவன பகவானே காலோஞ்சி கையோஞ்சி அத கேட்கால காளியம்மா ஆண்டவன பகவானே ஆட்டுத்தள அர்த்தமான மனுஷன் தாளம் முளைக்குது ஏ மனுஷன் தாள அர்த்தமான ஆட்டுத்தள முளைக்குது ஆளோஞ்சி கையோஞ்சி ஆளோஞ்சி கையோஞ்சி கேட்டாள காளியம்மா காலோஞ்சி கையோஞ்சி கைகள் ஒஞ்சி ஐயோ கேட்கால காளியம்மா காளியம்மா காலோஞ்சி கையோஞ்சி கேட்காள காளியம்மா ஆமா சாமி ஆண்டவா பகவானே ஆட்டுத்தள அறுத்தா மனுஷன் தலை முளைக்கி ஆமா சாமி மனுஷன் தலை அறுத்தா வெள்ள ஆட்டுத்தலை முளை அறுக்க அறுக்க தலைதான் அரும்பாவி வெட்ட மகுடாசுர வெட்ட தலைதான் வெம்பாவி மகுடாசுர என்னை கொல்ல நீங்க என்னை தாலி எட்ட ஆமா சாமி அடி காலோஞ்சி கையோஞ்சி கேட்கால காளியம்மா ஆமராசா அப்பந்தான் ஆண்டவ ஆகாயத்துல ஒரு வாக்கு கொடுக்காரு எப்படி
ஏமா காளியர்களே என்ன சாமி? கேட்டு பாருங்க வாங்க. சரி. அவனுடைய உயிரினம் உங்கள்கிட்ட சொல்லணுமாங்க? ஆமராச. அதாவதுமா என்ன? மின்பரையில ஒரு ரிஷியா இருந்தா. சரி. யாரு? மகடாசுரன். அவர் ரிஷியா இருந்தா. சரி. ரிஷியா இருக்கும் போது ஆமா சார். ஏகப்பட்ட ரிஷிகளை அவனை பார்க்க போனாங்க. சரி. பார்க்க போனதுக்கு ஆமையா. யாருமே மதிக்க மாட்டான். அடடடா. அப்ப மதியாம இருந்த உடனே சரி அதுல ஒரு ரிஷி வாக்கு விட்டாரு. எப்படி? ஏழா மகடாதுரா, என்ன? தேவாதி தேவர்களும் மூவர்களும் முனிவர்களும் உன்னை தேடி வந்தாங்க. ஆமா சார். நீ யாருமே மதிக்க மாட்ட. சரி. நீ மதியாம இருந்ததுனால ஆமையா. அடுத்த வரவில சரி மாடா போ. ஆமா சாமி. அப்படி சாப விட்டார். சபாஷ். மகடாசுரை சரி மறுவரவில அப்படி மாடா வடிவெடுத்து ஆமா சார். வனத்துல தெரிஞ்சா. சரி. அப்படி மாடா வடிவெடுத்து வனத்துல தெரியும் போது ஆமையா. நண்டு நத்தை எள்ளி செடி எரிக்கலம் செடி ஆமராச இந்த செடி கொடிய புறம் தூக்கி தூக்கி முழுங்கினா. கிடைக்கத புறம் சாப்பிட. அப்படி தூக்கி தூக்கி முழுங்கும் போது சரி ஒரு சாரல் மலை அடிவாரத்துல ஆமா சார். ஒரு தூர்வரிசி சரி தாடிமடி வீசியோட ஆமையா. சன்னியாசி கோலத்தோட அப்படி ஒரு பள்ளியில் லிங்கத்தை வச்சு காட்டுல தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பூசை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆமா. சரி. இவன் மாட்டு வடித்துல இருந்தான் பாத்தீங்களா? ஆமராச. அந்த ரிஷி தாடிமடி வீசியோட இருந்தார் பாத்தியா? சரி. அது புள்ளுத்தாம்னு சொல்லி ஆமா சார். அருவம் புள்ளுத்தாம்னு சொல்லி சரி அந்த ரிஷியும் தூக்கி முழுங்கிட்டான். அந்த லிங்கத்தை அந்த பழி லிங்கத்தை தூக்கி முழுங்கிட்டான். ஆமா சார். அந்த ரிஷி வயிற்றுல போயிட்டாரு. சரிச்சிட்டாரு. அந்த பழி லிங்கமானது ஆமா சார். தொண்டையில குறுக்க பட்டுக்கிடுச்சு. மகடாசுரன் தொண்டையில குறுக்க கிடக்கு. ஏமா முப்படாரியமா என்ன சாமி? அவன் தொண்டைக்குள்ள இருக்க லிங்கத்தை நீங்க 8 பேரும் தோண்டி எடுத்துட்டிய. சரி பாய உயிர் சுவாலி முடிஞ்சிருட்டாரு. மகடாசுரன் சுவாலி முடிஞ்சதுங்க. ஐயா என்ன? மகடாசுர உயிரினமே சொன்ன உடனே ஆமா சார். என் தாயான காளி 8 பேருக்கு சந்தோஷத்தை பார்த்தா. அடடடடடா. அடியே தங்கைவார்களா என்னக்கா? மகடாசுருடைய உயிரினமே பகவான் சொல்லிட்டாரு. ஆமடியா. இன்னைக்கு மகடாசுர கொல்ல போது நிச்சயம். பகவான் நமக்கு தாலி கட்ட போறது நிச்சயம். நாளை காலையில கல்யாணம். நானும் பகவான் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல நிப்போம். உடனே அங்க வருதுங்களா? சரி யார சொல்லு? ஏல உனக்கு அடியா. சரி என்ன வேலை சொல்லுத? ஆமா சார். உனக்கு கண்ணு தெரியாதுடா. ஆடிட்டு சரி என் தாயான காளி 8 பேரும் ஆமராஜ் வாங்கடே கைலாசத்து போமட்டே. அப்படி 8 பேர் எங்க ஓட தெரியுமா? எங்க? ஐயா ஓடுதால கைலாசோ 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 அண்ணாடி 8 பேரும் 8 பேரும் ஓடுதால கைலாசோ கைலாசோ அட்டகாலி 8 பேரும் 8 பேரும் அப்படி வாரா. ஆமா சார். மகடாடைய கோட்டைக்கு ஓடியாரா. சரி மகடாசுர உயிர்வ சொல்லிட்டாரு. ஆமராஜ் மகடாசுர கொல்ல போற விட்டு சரி படை எடுக்க. ஆமராஜ் கேக்கா பத்திரம் முப்பது துக்கையமா கேக்கா. என்ன ஏடிங்க வா. என்ன நேத்து அவன மூக்கறுத்து பத்திருக்கோம். தலையெடுத்து பத்தி இருக்கு. நேத்து தலையெடுத்து பத்திருக்கோம். ஆமா சார். நம்ம 8 பேர் இந்த மாதிரி போனோம். சரி காலை பிடிப்பான் கையை பிடிப்பான் துண்டு இருப்பான தூக்கி தூக்கி எரிஞ்சிருவான். அறுத்து எரிஞ்சிருவான். நம்ம 8 பேரும் ஆமையா ஒரே உடம்பா இருக்கணும். ஆமா சார். வீர ரொம்ப இருக்கும் இருக்கும். மேல கிளை தூக்கி அமைக்கிற வேண்டியது. அவன் சுவாலியை முடிச்சிட வேண்டியதான். என் தாயான காளியம்மா. ஆமா சாமி 8 பேரும் ஒரே உடம்பாடா. சரி என் தாயான காளி 8 பேர் தெரியுமா? எப்படி? அவ பத்ரகா வாடி வாங்கோண்டே வாடுதால வட்டமாக போன பெரியோட சாந்து மேல கட்டுதாலே கீழே இழுத்து போடுதாலே காளி நெஞ்சிலதான் மிதிக்காலே வலது நல்லோ கையாலே அஞ்சு நல்லவராலே அவ தொண்டையத்தான் பாதிக்காலே அவ தொண்டையத்தான் பாதிக்காலே காளி சிவலிங்கத்தை உருவிட்டாளே தொண்டையத்தான் பதிக்காலே தொண்டையத்தான் பதிக்காலே சிவலிங்கத்தை தோண்டிட்டாலே தாயான காளி. ஆமா சாமி
நீ ஓன வெறியோட ஆமராசா உச்சில ஒரு பிடி ஒரு பிடி மேல கீழே எடுத்து போட்டா ஆமராசா ஒரு பொம்பளை கீழே எடுத்து போட்டதா கீழே விழுதான். குடி போதையில இருக்காமல சாமி. அத குடியாரம் வச்சு விழிஞ்சா போச்சு. சரி அவன் குடியாம இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆமராசா 8 பேருண்டு 2000 பேரும் வாங்கிட்ட முடியுமா? வாங்கின வர்றான் அப்படி. என் தாயான 8 பேரும் ஆமையா பத்திரகாளி வடிவம் கொண்டு கொண்டு போன வெறியோட ஆமா சாமி உச்சில ஒரு பிடி ஒரு பிடி. அவனு சாமானியமா கீழே விழல. ஆமராசா அவனு மகடாத சாமானியப்பட்ட ஆள் கிடையாது. வர்றோம் அப்படி. அவன் 6 மாசம் தூக்கம் 6 மாசம் முழிப்பு. சரி அவன் பெரிய வீரத்துல கூடனவன். ஆமா சாமி. இவன் 8 பேர் ஒரே உடம்பா போன நினைச்சுக்கனே. சரி போதையில இருக்க போய் 8 பேரும் போனா. ஆமா சார் இல்லன்னா போக முடியாது. முடியாது. போன வெறியோட ஆமையா உச்சில ஒரு பிடி ஒரு பிடி கீழே எடுத்து போட்டா. ஆமராசா நெஞ்சில ஒரு மிதி ஒரு மிதி வலது கையால ஆமா சார் 5 விரலால சரி அப்படியே தொண்டை நெரு பதிச்சு பதிச்சு சிவலிங்கத்தை ஒரு துற போட்டா. அடடடா அப்பந்தான் கீழே நடந்து மகடாதுல கையெடுத்து கும்பிடுதான். எப்படி ஏமாய பத்ரகாளி ஆமம்மா எந்த பாய் பேதா என் உயிரினுமே உங்ககிட்ட சொன்னானோ அந்த பையன் விளங்கவே மாட்டாம்மா. ஏமாய பத்ரகாளி அப்படியே என்ன கொன்றாரு கையெடுத்து கும்பிட்டான். ஆமா சாமி கையெடுத்து கும்பிட்டான் பாருங்க. சரி அந்த வகையில 10 காளிமலை பாராட்டலாம். சரி இன்னைக்கு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆமையா யாரு கோவப்படுதாலும் கோபம் காட்ட கொணம் இருக்கும். உண்டு காளிம கோபக்காரி. ஆமா சார் ஆனா சிவலிங்கத்தை ஒரு துறை போட்டிருக்கா. சரி கீழே எடுத்துட்டு கையெடுத்து கும்பிடுதான். எப்படி ஏமாய பத்ரகாளி ஆமம்மா நான் பேரா பிழைச்சவன் பெரிய வீட்டுக்காரன் நான் நல்லா பிழைச்சவன் ராமாயணம் எல்லாம் படிச்சவன் நான் உன்னை மதியாம நடந்துட்டேன் ஆமம்மா என்னை யாரையும் விட வேண்டாமா. சரி பக்கத்து வச்சு கையெடுத்து கும்பிட்டான். ஆமா சாமி பத்ரகாளி கலகலன்னு அழுதுட்டான். அடடடா பத்ராளிமா சொல்றா எப்படி? ஏன் மாரிமா ஓய். ஏன் காந்தாரிமா ஆமடி ஏன் உச்சிமாலிமா சரி எடி கொன்றாங்கடி வேண்டாம் ஒரு ஆணா பிறந்தவன் ஆமா சார் கும்பிட்ட கையை குறக்கையா கூடாது கூடாது. என்ன பகைச்சாலும் பக்கத்துல வச்சு பார்க்கணும் வெறுத்தாலும் வீதியில வச்சு பார்க்கணும் இவன். என்ன வேற எங்க விடக்கூடாது. சரி நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் சொல்லி ஆமா சார் என் தாயான காளிமா என்ன பண்ணனா எப்படி மகடாசோன கூப்பிட்டு ஆன ஒரு சிங்கவாடம் ஆக்கி சிங்க வாகனமாக மாத்தி அப்படியே என் தாயான காளி சாக்குன்னு மேல உட்காந்துக்கிட்டான். மேல ஏறி குத்த வச்சுட்டான். ஏல என்ன நீ கெட்டக்கு செஞ்ச சேட்டைக்கு வருஷம் முழுக்கும் சிங்கமா செமட்டா. ஆமா சார் மருங்க காளியமா பத்திரகாளி துக்கையமா சிங்கத்துல இருப்பா. உண்டு நம்ம ஆளுக்கு ஒரு நினைப்போம் எப்படி காளிமா சிங்கத்துல இருப்போம். ஆமா அது சிங்கம் கிடையாது இல்ல மகடாரோட சிங்கமாக்கி அப்படியே என் தாயான காளி சாக்குன்னு உட்காந்துக்கிட்டான். மேல ஏறி குத்த வச்சுட்டா. என்ன நீ கேட்டக்கு செஞ்ச சேட்டை நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு ஆமராஜ் என்ன வருஷம் முழுக்க சிங்கமாச்சவன் காலத்தை கழிச்சிரும் எப்படியாவது. சிங்கவாட வாக்கி வச்சுட்டு ஆமா சாமி 8 பேரும் கைலாசத்துக்கு கிளம்புதான். சரி ஐயா என்ன நம்ம ஆளுங்க நல்லா இந்த கதையை கேட்டீங்களா? என்ன பகவான் என்ன சொன்னாரு? என்ன சாமி மகடாசுரனை கொன்னுட்டு வந்தாத்துல 8 பேர் தாளிட்டு சொன்னாரு. மகடாசுரனை கொன்னு கடைசி உயிர் கணக்கு சித்திரகுப்தனை நாட்ட போய் சேரணும். சரி இவன் 8 பேர் எங்கட கொண்டிருக்கா? இவதான் சிங்கவானம மாத்தி உட்கார்ந்துட்டால உயிர் எப்படி போய் சேரும் சாமி? அந்த தாயான மாரியமான காளியமான செவனியமான சொல்ல வரீங்க எப்படி அடிய தங்கி வாருங்களா? என்ன மகடாசுரனை கொன்னுட்டோம் பகவான் தாலி கட்டுவாரு. ஆமா சார் வாங்க கைலாசத்து போமட்டு அப்படியே 8 பேர் எங்க வாட தெரியுமா? எங்க ஐயா வாடுதால கைலாசோ 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 அண்டாடி 8 பேரோ வாடுதால கைலாசோ 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 அட்ட காலி 8 பேரும் 8 பேரும் கைலாசத்துக்கு ஓடுதா. என்னத்தான் தாளிட்டார் ஒன்னத்தான் தேட்ட அடிச்சு புரண்டு ஓடுதா. ஆமா சாமி இத பகாம் பார்த்தாரு. எப்படி இவன் 8 பேரும் மகடான்ற கொல்லப்புறம் போனால ஆமராஜ் அப்படி ஒரு அளவு கொண்டிருந்தானா சரி அவனுடைய உயிர் சித்ருத்தில வந்திருக்குமே கணக்கு வந்து சேர்ந்திருக்கணுமே. நான் வரட்டு போய் பார்த்து வந்துடட்டா என்னன்னு பாத்துட்டு வாங்க. சித்ருத்தினாரா ஏன் அந்த மகடாதர உயிர் வந்திருக்காப்பா? ஏன் நல்ல ஏட்ட எடுத்து பாருடா. அவர் சொல்லிட்டாரு சித்ருத்தினாரு 60,000 மந்திரி உயிர் வந்திருக்கு 28 படைத்தர் உயிர் வந்திருக்கு. ஆனா மகடாசர் உயிர் வரலட்டார்.
அவதான் சிங்கவான் மைக்கு உட்கார சொன்ன உயிர் எப்படி வரும்? வராது இல்ல. அப்ப சொல்றாரு பகவான், எப்படி நான் சொன்ன கரெக்டா இருக்குமாடா, குறி தப்பாதே ஒரு நாளும். ஆடிட்டு சரி சித்திரத்துல ஐநாறு பார்த்துட்டு வாராரு பகவான். ஆமா சாமி. இவன் 8 பேர் ரத்த வரியோட வாரா. ஒன்னத்தான் தாலி எட்டுவாரு, என்னத்தான் தாலி எட்டுவாரு, நான் அடிச்சு பரண்டு வாரா. இத பகவான் பார்த்தாரு. எப்படி? ஆத்தே ஆத்தாடியோ, நம்ம ஒருத்திய பார்வதிய கல்யாணம் பண்ணிய நடனம் ஆட பண்ணிரு, நாட்டியம் ஆட பண்ணிரு, அங்க பண்ணிரு, இங்க பண்ணிருங்க. என்னத்தனத்தெல்லாம சொல்லி குடும்பத்துல சண்டை இழுத்துக்கிட்டு நாம ஒருத்திய தாலி எட்டவனால குடும்பம் நடத்த முடியல. இவன் 8 பேர் வரத வரத்த பார்த்தா நம்ம தாலி எட்ட சொல்லுவா. ஆமா சார். நம்ம மாட்டம் பண்றோம். சரி, நம்மளும் ஜாலி முடிச்சிருவா. அப்படியே கைலாசத்தை அழிச்சிருவா. ஒன்னத்துக்கும் இல்லாம ஆக்கிருவா. கோவத்தை எப்படி தணிக்க ஏதாவது ஒரு யோசனை பண்ணுங்க சார். பார்த்தாரு. எப்படி? இவளை 8 பேர் ஏமாத்த வழிகிட்டு ஆமராஜ் என்ன பண்ணாரு? என்ன நேர வண்டுமலை போனாரு. சரி, ஒரு 8 பொண்ணு பிடிச்சாரு. ஆமராஜ். இந்த அட்டாளி 8 பேர் வரக்கூடிய ஒத்தடி பாதையில அப்படியே இந்த 8 ஒன்றொரு மந்திரத்தை சொல்லி போட்டார். எப்படி சாமி? அரகரா சிவசிவா அச்சுதா ஆனந்தா. ஆமராஜ். இந்த 8 வண்டும் அப்படியே 24 மணி நேரத்துக்கும் ஆமா சாமி வண்டுல வந்த வண்டூத்திர வைரவசாமியா பிறக்கணும். சபாஷ். அத வைரவசாமி. ஆமா சாமி. நம்ம காளியமா மாரியமா முப்படாரியமா ஏத்தாப்புல சிலருக்கு மத்தியில உண்டு. அத வைரவசாமி காவல் தெய்வம். 8 ஒன்றொரு உருப்பிடிச்சு போட்டா. சபாஷ். ஏன் தம்பி 8 ஒன்று என்னாச்சுன்னு வத்தியா? எப்படி? 8 வண்டி 8 ஆம்பளை பிள்ளையா காட்டுக்குள்ள குவா குவான்னு அழுதுகிட்டு கிடக்கு. குவா குவான்னு அழுதுகிட்டு இருக்கு. கோமண துணி கூட இல்லாம இருக்கு பாவத்துக்கு. பிறந்த இடக்கிற கோமண துணி. அதைத்தான் சாமி நானும் சொல்லுதேன். இந்த தூத்தலுக்கு வண்டு கிண்டு கடிச்சிருச்சுன்னா என்ன செய்ய? சின்ன பிள்ளை இல்ல, பாவம் இல்லையா? ஆடிட்டு சரி இவருக்கு 8 வண்டு ஒரு ஊர் பிடிச்சு போட்டு பாவம் விட்டாரு. எப்படி? ஒரு கள்ளி செடுக்கு நேரம் ஒளிச்சுக்கிட்டாரு. ஆமா சாமி. இவன் 8 பிறந்த குழந்தைய தூக்குதாளா இல்ல தாண்டிட்டு தான் பாரு கழிச்சு ஒளிச்சுட்டாரு. சரி ஏ தம்பி, என்ன எந்த ஒரு பொம்பளையும் ஆமையா மலடியா இருந்தாலும் இருசியா இருந்தாலும் சரி அந்த குழந்தைய தாண்டிட்டு போ மனசு வருமா? வராது இல்ல சாமி. மாரியமான காளியமான காந்தாரியமான உச்சி மாலின்னு சொல்ல வாருங்க. எப்படி? காட்டுக்குள்ள குழந்தை எடுக்கடி. ஆமடியோ. இது இன்னும் நடக்கு. அந்த ஒரு குழந்தை கிடக்கு. 8 பேருக்கு 8 குழந்தைகள் அடிச்சு பாத்தியலையா? ஆமா சாமி. அந்த தாயான காளி 8 பிறந்த குழந்தை எப்படி எடுக்காரிமா? எப்படி? அவ வாரி நல்லா கையில எடுத்து வலது என்ன முத்தமிட்டா அவ எந்தே கையில எடுத்து அவ இடது என்ன முத்தமிட்டா அவ மாரோட அணைக்காலே மாரோட அணைக்காலே அடிப்பால மருத கொடுக்காலே மாரோட அணைக்காலே மாரோட அணைக்காலே அடிப்பால மருதம் கொடுக்காலே கையில எடுத்தா வலது கண்ணும் முத்தம் கையில எடுத்தா இடது கண்ணும் முத்தமிட்டா மாரோட அணைக்கா. ஆமரா 8 பெருப்பிள்ளை பாலை கொடுக்கா. எப்படி? இல்ல அம்மால அடிச்சிரா. அம்மால ஓய் வாரித்தான் கையில எடுத்திருக்கா. ஆமா சாமி. ஏவ எவ்வளவு அவாட்ட எடுக்கிடுச்சு. கீழே போட்டாலும் போட முடியல. 8 பேர் 8 பிள்ளையோட போறா. சரி ஒருத்தி 8 பேர் எப்படி பிள்ளைய கொண்டு போறா? எப்படி ராசா? தோல்ல வச்சிருக்கா. தோல்ல. ஒருத்தி இடுப்புல ஒருத்தி பால் எடுத்துட்டு போறா. ஆமா சாமி. 8 பேர் 8 பிள்ளையோட போறா. சரி அதுல ஒருத்தி கேக்கா. என்ன? ஆயிரங்கணக்காரி மாறிட்ட ஒருத்தி கேக்கா. உச்சி மாலியமா கேக்கா. என்ன சாமி? ஏடி என்னக்கா? நம்ம 8 பேர் 8 பிள்ளையோட போறோமே. சரி பகை எப்படி தாளிட்டுவாரு தெரியலையக்கா. அவ எடக்கு பிடிச்ச காளிமை சொல்லுதா. எப்படி? இன்னைக்கு பாருங்க இந்த காளிமை பேருக்கு அறிப்புற எடக்கு ரொம்ப இருக்கும் உண்டு. அதே மாதிரி இந்த மாரிமை பேருக்கு அறிவுரை ஊமையா இருப்பா. ஆமா சார். ஒரு விட்டு 7 விட்டு பிடிக்க வச்சுட்டோம். இந்த 2 பேருக்காரி என்னை கோமுற மேடையில கல்லு தெரிய போறான்னு தெரியல. ஊருக்கு சொல்லதுக்கு. ஆமா கேக்கா. என்ன? அவ 8 பேர் 8 பிள்ளையோட வருமே. ஆமா எப்படி தாலி எட்டு வருங்க. சரி அவ எடக்கு பிடிச்ச காளிமை சொல்லுதா. எப்படி? ஓய் பிள்ளை யாருக்கும் பெத்தா எடுத்தோம் கீழே கிடந்தான்னு எடுத்தோம் வாரி கையில எடுத்தோம் பம்பா ஒட்டினாக்கில் ஒட்டிக்கிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியும்? கிளம்பு போவோம் வாங்க போவோம். ஆமா சாமி. தாலி எட்டம் எங்க போவாரு? கிளம்பு ஆடிட்டு 8 பேர் 8 பிள்ளையோட போறா. சரி பகவான் தெருவுல கைய கட்டி நிக்காரு. ஆமா சாமி. பாடன ஒரு காளியமா கேக்கா முப்படாரியமா கேக்கா. எப்படி? ஆண்டவா பகவானே மாலை தாலியை கட்டுங்க. தாலியை கட்டவா? ஆமா. நீங்க 8 பேர் யாருமா? கிழிஞ்சது வா. என்ன யாரா? ஆமா அந்த மகடாசுரனை கொண்டுட்டு 8 பேர் தாலி சொன்னீல்ல. சரி மாலை தாலியை கட்டுங்க. ஏமா மகடாசுரனை கொண்டுட்டு வந்த 8 பேரையும் தாலி கட்டுதன்னு சொன்ன வாஸ்தவம் தான். போகும்போது 8 பேரும் பசுவா போனீங்க. வரும்போது பசுவும் கன்றுமா ஆளுக்கு ஒரு குழந்தையோட வந்திருக்கீங்களே, உங்களை எப்படி தாலி கட்ட முடியும்? மகடாசுர
பட்ட பாடு பட்ட பாடு நிச்சயமா உமக்கும் உண்டு உமக்கும் உண்டு ஆண்டவா பகவானே எங்களை தாலி கட்டல ஆமராச மகடாசோட கொண்டு அருவ நிச்சயம் கொண்டு கையிலே இருக்கு பாத்துக்கோரு நீர் பகவான் சொல்றாரு எப்படி ஏப்பா, ஆ? அது தள்ளிடு. என்ன பகவானே அது தள்ளிடுமா? மூக்க பொத்துரு என்ன ஒரு ஜாமி சளிக்கிளி பிடிச்சிருக்கோம் இருக்கு ஏம்மா என்ன நான் வந்து சைவம் சரி நீ மகட ரத்தத்தை குடிச்சா குடிக்கலையா குடிச்சேன் ஜாமி அது தள்ளிமா ஆ? அப்படி மூக்க பத்துனாரு ஆமையா என் தாயான பத்திரகாளிமா கேக்கா என்ன ஒரு வார்த்தை கேட்டாலும் உருப்படியான வார்த்தை கேக்கா ஆமராசா ஆண்டவா பகவானே எங்க மேல ரத்தவன் அடிக்கா ஆமம்மா ஒரு ஆணவனோட 8 வருட போர்க்களத்துல மேல ரத்தவன் அடிக்கும் பிற சந்தன வடையும் சவ்வாது வடையும் அடிக்க நல்லா பேசுறீ பகவான் சொல்றாரு என்ன? சரிம்மா ஆமா. உன் மேல ரத்தம் அடிச்சினாலும் பரவாயில்ல நான் ஏத்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சரி. ஆனா நீ பெரிய தவற கொண்டு வந்திருக்கியம்மா என்ன சாமி பெரிய தவறுன்னு தவற கண்டே என் மாரியம்மா என்ன என் காளியம்மா என்ன நீ சாமி உத்தமி மாதிரி பேசுதியா பத்தினி மாதிரி பேசுதையே கல்யாணாகலையே ஆகலையே 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 கை குழந்தை உனக்கு அது கல்யாணம் ஆகலையே 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 கை குழந்தை உனக்கு எது என்ன சாமி கல்யாணங்களே கை குழந்தை உனக்கு அது. மாலை பண்ண முடியல முதல்ல வர உனக்கு ஏது கல்யாணங்களே கை குழந்தை யாருதான் கேட்காரு சரி அவ எடக்கு பிடிச்ச காளிமை கேக்கா எப்படி ஆண்டவா பகவானே பிள்ளை ஏதுன கேக்கிய ஆமாம்மா மகடாசுடு பெத்தெடுத்தோம் அவனுக்கு தான் பெத்தோம் எடக்கு சொல்லுதா சரி மாரியம்மா சொல்லுதா என்ன மாரியம்மாளை வந்து கோவக்காரிங்க சரி மாரியம்மாளை மாதிரி பொறுமை இளகுலத்துல யாரும் கிடையாது இல்ல மாரியம்மா சொல்லுதா எப்படி இங்க வாங்க பாவான ஆமராச என் தங்கச்சி காளி கொஞ்சம் முன்கோவக்காரி இப்படித்தான் ஏட்டிக்கு புட்டிக்கு ஏதாவது செஞ்சுட்டு பிற யோசிச்சுக்கிட்டு இருப்பா இருக்குங்கத இல்லம்பா இல்லங்கத இருக்கும்பா உருட்டிடுவா ஒரு உருட்டு சண்டாளி. சரி என் தங்கச்சி காளி கொஞ்சம் முன்கோவக்காரி ஆமா சாமி ஆயினால அப்படி அவ இடக்கு அதெல்லாம் கண்டுக்கிட்டாதாங்க ஆமா பிள்ளை ஏதுன்னு கேட்கலங்க சரி. வாங்க வருத்த சொல்லிட்டு ஆமா சார். நடந்த விஷயத்த மாரியம்மா சொல்லுதா எப்படி அதாவது பகவான என்ன மகேந்திரி வட்டத்துல பச்சரிசி வனமதியில சரி மகடார் ஒருத்தர் இருந்தான் அரக்க அவன் 60,000 மந்திரி வச்சிருந்தான் ஆமா சார் 28,000 படைத்தர் வச்சிருந்தான் சரி 60,000 மந்திரியை கொண்டு ஆமா சார் 28,000 படைத்தரை கொண்டு கொன்னுட்டு 30 கோட்டை அழிச்சிட்டு வந்தா சரி நீங்க 8 பேரும் தாலிட்டு சொன்னீங்கல்ல வாஸ்தவம் தான். அதே மாதிரி 8 பேரும் ஆமா சார் மகட கதையை முடிச்சிட்டு சரி அவன் கோட்டை அழிச்சிட்டு அழிச்சிட்டு நீங்க தாலி எட்டு கைலாசத்துக்கு வந்தோம் ஆமா சார் வரத வழியில சரி இந்த குழந்தை கீழே நடந்துச்சு அடடடடா சரி கீழே நடக்குன்னு சொல்லி அப்படி நாங்க வாரி கையில எடுத்தோம் வவ்வா ஓட்டு நாக்குல ஓட்டி ஏன் எவ்வளவு கீழே போட்டாலும் போட முடியும் அதோட இங்க வந்துட்டேன் ஜாமி நடந்த விஷயத்த மாரியம்மா சொல்லுதா சரி அத பகம் ஏத்துக்கிட வேண்டியானே ஏத்துக்கிடலாம் மாரியம்மனை பார்த்து பகம் கேட்காரு எப்படி ஏ மாரியம்மா என்ன சாமி வரத வழியில குழந்தைகள் சொல்லுதியா ஆமராஜ் இது நான் தானா ஆமா உண்மைதானா ஆமா சார் ஏன் மாரியம்மா என்ன மேனிய பார்க்கும் போது என்ன சாமி உடம்ப பார்க்கும் போது சரி என் கண்ணுக்கு இப்ப எப்படி தெரியுது தெரியுமா எப்படி பச்சை நிறம் வாடுதம்மா வாடுதம்மா ஓடுதம்மா வாடுதம்மா ஓடுதம்மா பாலமரம் ஜோரிதம்மா ஜோரிதம்மா பச்சை நிறம் ஓடுதம்மா ஓடுதம்மா வாடுதம்மோ ஆலமிருதம் சொரியுதம்மா சொரியுதம்மா என்ன பச்சை நேரம் வாடுது பாலவரத சொரியுது கெட்டணுமோ தாலி சரி ஒன்னா தாலி இட்ட நல்ல மணக்கும் மணக்க வசை நல்ல பகவான் பார்த்தாரு எப்படி இவ 8 பேரும் பொம்பளை தானே ஆமா சாமி தாலியே கெட்டல வச்சுக்கோ சரி இவளை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது கேப்பாரு கிடையாது மாரியம்மா பகவான் பார்த்தாரு எப்படி ஏ உச்சி மாரியம்மா என்ன சாமி ஏ சந்திர மாரியம்மா என்னையா ஏ முப்புறம் கோட்டக்காரி சொல்லுங்க சாமி கேட்டு பாருங்க வா சரி உன தாலியும் கட்ட மாட்டோம் ஆமையா உன மானமடி விற்க மாட்டோம் அப்படி உன தெரிஞ்சத பாருமா என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ இங்க இருந்து இடத்த காலி பண்ணி 8 பேர் நீ
தாலி எட்ட மாட்டோம் தெரிஞ்சத பாருதான் பகவான் சொல்லியிருக்காரு. ஆமா சாமி. இந்த வாரத்தை அட்டகாளி 8 பேருக்கும் அப்படியே இடி விழுந்தது போல இருக்கு. அடடடடடா. அப்பா நாம ஆரியமானுங்க ஆழியமானும் பூரங்கோட்டக்காரர்கள பாருங்க. எப்படி ஆடிய தங்கி மாறில என்னக்கா மகடார் உன கொண்டுட்டு வந்தா ஆண்டவன் தாடிடும் சொன்னாரு. ஆமாக்கா. அவரை மாட்டவன சொல்லிட்டாரே மாட்டவனே சொல்லிட்டாரே. நம்ம எப்படி விளைக்க போறோம் தெரியலையே. அவன் சும்மா இருந்தா பரவாயில்ல. ஆமடியா. நாம ரத்தத்தோட வரண்டிட்டமே ரத்தத்தோட பிறண்டுட்டோமே. நம்ம குலகாரி பட்டம் உள்ளோ வாங்கிட்டோம். ஆமா சாமி. யாருடே தாலி எட்டுவா தெரியலையே. இனிமே நம்ம கைலாசத்துல இருக்கலாமா? ஆமா சாமி. அவளுக்கு மானமானோ நடக்காது. மன்னாரோட வாழ மாட்டேன் யாரு தாலிதான் கட்ட மாட்டோம். நம்ம தங்கரோட நடக்க மாட்டோம். அக்கா தங்க 8 பேரும் அவ தலையதில் அடியாலே தாயாட காளியம்மா அவ மாறதில் அடியாலே 1000 கண்ணுடைய நம்ம என்ன செய்வது செய்வோம் எது செய்வோம் எது செய்வோம் எது செய்வோம். அழுகுதாலே 8 பேரும் 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் 8 பேரும் அழுகுதாலே அழுகையாக அழுகையாக. அடியதங்கை மாறிகளா என்னக்கா நமக்கு வந்த நிலைமை எப்படி இந்த பெண்களுக்கு வரலாமா? வரத்தான் கூடுமா? நாம எந்த விரத்தத்தோட வரண்டிட்டமே. ஆமா சாமி. நாமள கைலாசத்துல யாரும் சேர்க்க மாட்டார்களே மதிக்க மாட்டாங்களே. மதிக்க மாட்டார்களே. ஆமா சாமி. ஒருத்தியோடு ஒருத்தி சேர்ந்து அழுதா. சரி. இது 1000 கணக்காரு மாரியம்மா பார்த்தா. ஆமராஜ். குடும்பத்துல ஒரு விவரமான பொம்பளை. சரி. மாரியம்மா சொல்லுதா எப்படி நம்ம தங்கச்சி மாறா அழுகுதா? ஆமராஜ். நம்மள அழுதம்புனா சரி குடும்பம் கெட்டுப்போம் சீரழிஞ்சு போகும். ஆடிட்டு ஆமையா. என் தாயான மாரியம்மா தங்கச்சி மாறிட்டு ஒரு ஆறுதலை சொல்லுதா. எப்படி ஏடியா உச்சிமாளியம்மா என்னக்கா ஏன் பத்திரகாளி சொல்லுக்கா. இந்த பகவான் தாலியிட்டு நீங்க அழுகுதிய ஆமடியா. வாங்கடிக்கிட்டு சரி. அவர் தாலியிட்ட போறாரு கிடக்காரு. நாடுக்கு கோசம் ஓடுறீங்கடி பிழைக்கிறதுக்கு 1008 வழி கிடக்கடி சண்டாளிகளா. ஏ காளிமா என்ன தாலி அள்ளி பிடிச்சுக்கோ. நீ சேலை நல்ல இருக்க கேட்டிக்கும். அப்ப சேலை கட்டப்பத்தான் தல அவசரத்துல வந்தால அப்படி இப்படித்தான் இருக்கும் சாமி. சரி நீங்க 7 பேரும் கொடுக்கல உட்கார்ந்துருக்க. ஆமராஜ். நான் போய் பகவானை பாட்டு வரேன். சரி. ஆடிட்டு ஆமையா. என் தாயான மாரியம்மா பகவானை தேடி போறான். சரி. கோவிலையே மாரியம்மா நினைக்கா. எப்படி யோ பகவான மச்சாவி எங்களை தாலி எட்ட மாட்டோம் ஏமாத்துனதுக்கு. ஆமராஜ். ஒரு நாள் ஒரு லட்சம் வாழலையில வாட்டு அம்மா அம்மான கதற வைக்கல. என் பேரு மாறி கிடையாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சரி என் தாயான மாரியம்மா போறா. ஆமையா. பகவர் சேரப்பட்டு வெளியே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆமா சாமி. போன மாரியம்மார் குறக்கம் போட்டு ஓடுதா. எப்படி ஆண்டவா பகவானே கும்பிடுதா நமஸ்காரம். ஏதோ சரி மகடங்கோட்டையை அழிச்சிட்டு வந்தா. ஆமா 8 பேரும் தாலி சொன்னிய வாஸ்தவம். நாங்க அதே பேர் கொண்டுட்டு வந்துட்டோம். ஆமா சாமி. நீங்க தாலி இட்டலனா சரி இந்த கைலாசத்துல பிழைக்க வழி இல்ல. சரி ஏதோ ஆமா பூலகத்துல போய் அப்படி அங்க உள்ள மக்கட்ட ஒரு பொய் விரட்ட சொல்லி பிழைக்கிறதுக்கு சரி ஏதாச்சும் வரத்தை கொடுங்க பகவானேன்னு மாரியம்மா முந்தாண்டி ஏந்தினா. ஆமா சாமி. பகவான் சொல்றாரு எப்படி என்ன உனக்கு என்ன வரம்னாலுங்க நான் தாரேன். அதை விட்டு என்னையை கட்டிக்கோ எங்க அக்காளை கட்டிக்கோ என் தங்கச்சியை கட்டிக்கோன்னு புருஷன் அலையுது என்னையோட விட்டு தாலி மாத்திரம் கட்ட சொல்லாத. அதுக்கு இடம் உனக்கு என்ன வர வேணுமா கேளுட்டாரு. ஆமா சார். மாரியவன் நினைக்கா. எப்படி யோ மாப்பிள மச்சாவி நான் கேட்டாரத்த தரப்போறீரு இருவமரை வச்சுக்கிட்டு என் தாயான மாரியம்மா. ஆமா சாமி. ஆண்டவனா பகவான் கிட்ட மாறி வரத்தை கேட்க வாருங்க. எப்படி சாமி பகவான என்னம்மா எனக்கு மச்சு வாழி குச்சு கோபுரங்களா எனக்கு வேண்டாம். ஏகப்பட்ட செல்வம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன சாமி? எனக்கு அந்த முத்து இந்த மூத்து அது சாமுராணி மணக்கு முத்து எனக்கு தாரும் பச்சை முத்தி பதைக்க
முத்து பகவான எனக்கு தாரும் என்னங்கட்ட பரமசிவோ அதை எண்ணி கொடுத்தா நேரமாகும் முத்தே எடுத்து கொடுத்துட்டாரே அதாளம் கொடுத்தா நேரமாகும் முத்த அள்ளித்தா கொடுத்துட்டாரே அதே வாங்குதாளே மாரியம்மா அவ பெட்டி மேல பெட்டி வச்சு அவ பேள பெட்டி மேல வச்சு அவ எட்டி பெட்டி முத்தானே அவ எட்டி பெட்டி முத்தானே அத வாங்குதாள மாரியம்மா எட்டு பெட்டி முத்தானே எட்டு பெட்டி முத்தானே வாங்குதானே மாரியம்மா சாமி பகவான ஆண்டவா எனக்கு அந்த முத்து இந்த முத்து அதிக சாம்புராணி மணக்கு முத்து ஆமராஜ் செம்மூத்த முத்து செந்தமிழா மணக்கு முத்து என்ன கேட்ட வரமறிவோ எதையுமே எண்ணாமே அதை எண்ணி கொடுத்தானே யாராவோ எடுத்துத்தான் கொடுக்காரு அத அளந்து கொடுத்தானே யாராவோ அள்ளித்தான் கொடுக்காரு அத வாங்குதாள மாரியம்மா கொடுக்காரு பகவானோ ஐயா பெட்டி மேல பெட்டி வச்சு வெளா பெட்டி மேல வச்சு எட்டு பெட்டி முத்தம் கொடுத்துட்டாரு ஆமா சாமி முத்தோட அருமை யாருக்கு தெரியும் மாரியம்மாளுக்கு தான் மாரியம்மனுக்கு தெரியும் சரி மாரியம்ம பெட்டி மேல பெட்டி வச்சு பிளா பெட்டி மேல வச்சு அப்படியே எட்டி பெட்டி முத்தம் கொண்டுட்டு வாரா ஆமா சாமி மாரியம்ம முத்தம் கொண்டுட்டு வாரா சரி வாசல்ல உச்சி மாலியம்மா உட்கார்ந்துருக்கா ஆமராஜா அப்ப மாரியம்ம கேக்கா எப்படி ஏடியா உச்சி மாலியம்மா என்னக்கா என்னக்கா ஏடி இந்த பெட்டி இறக்கிடா சரி பெட்டி இறக்கணும் மாரியம்மா சொல்லிருக்கா ஆமா சார் அவ இடம் பிடிச்ச காளியம்ம கேக்கா எப்படி கேக்கே மாரிக்கா என்னம்மா பகா பெட்டி எடுத்துக்க கொடுத்தாரு பகவான் பெட்டி நிறைய முத்துவரம் கொடுத்தாருடி முத்து ஆமா என்ன ஆறு நல்ல முத்த கொடுத்தாரோ சொல்ல முத்த கொடுத்தாரோ கொடுத்தாரு பெட்டி ஆட்டிட்டு வந்திய பகமானமா தூக்கிட்டு வந்திருக்கியா அங்க ஏகே மாரிக்கா என்னம்மா அந்த பகவை ஏமாத்துக்கார படிச்சோம்க்கா அப்படியா பொக்கு முத்தத்தான் கொடுத்திருப்பாரு சரி அப்படி இருக்கின்ற போது ஆமா சாமி வெள்ளிசை பாடிக்கொண்டிருக்கும் பாலன் கணேசவர்களுக்கு ஆமையா நம்மளுக்கு 201 வெளிப்படுத்த அன்பு சகோதரி யாரையா ஏ கணபதி கணபதி காவல் உதவி ஆய்வாளர் பணி ஓய்வு சித்ரா மாவு மில் உரிமையாளர் உரிமை சித்ரா மாவு மில் உரிமை ஆமா சார் ஐயா அவர்கள் வந்து சரி வெள்ளிசை பாடிக்கொண்டிருக்கும் பாலன் கணேஷ் அவர்களுக்கு அப்படியே அந்த சிவனிமருடைய அருளாலையும் ஆமையா அந்த திருச்செந்தூர் முருகன் செந்தில்வேலனுடைய அருளாலையும் அப்படியே நம்மளுக்கு 201 வெளிப்பா கொடுத்திருக்கிறாரு ஆண்டவன் அருளாலையும் பெருமானோட நிறைந்த நலனோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் ஆமா சாமி இன்னைக்கு இந்த ஆலய வள கல்யாணவர்கள் இருக்கின்றதோ அதுபோல் என்றென்றும் சீரும் சிறப்புடனே இருக்க வேண்டும் அந்த ராமன் ஜவராமன் கோதண்ட ராமனுடைய அருளாலையும் ஆமராஜ் தெச்சடத்தாளின்ற ஸ்ரீ ராமச்சந்திரபாவாருடைய அருளாலையும் ஆமா சாமி இளையவரமாலே அந்த அயோத்தியாண்டரி ராமச்சந்திர பகவானோட அருளாலையும் அந்த அயோத்தியாண்டாரி ராமச்சந்திரபாவாருடைய அருளாலையும் ஆமா சாமி என் தாயான சிவனிமருடைய அருளாலையும் சரி நிறைந்த நலனோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் பல்லை எப்படி யாருக்கும் போது அந்த 8 பேரும் வரத்தான வாங்கிட்டாலே வாங்குதாலே 1000 கண்ணுக்காரி அட்டகாரி 8 பேரும் வரத்தானே வாங்குதாலே மாரியம்மா எட்டு பெட்டி முத்த கொண்டுட்டு வரக்கூடிய நேரத்தில் அடுத்தபடியாக சரி அன்பு சகோதரி தங்கச்சி நம்மளுக்கு 101 அன்பு கொடுத்த அன்பு சகோதரி யாரியா மாணிக்கம் மா முத்தம்மாள் மற்றும் குடும்பத்தினருடைய சார்பாக வர்த்தக ரெட்டி பெட்டி ஆமா சார் நம்மளுக்கு 101 அன்பளிப்பா கொடுத்திருக்கிறார்கள் சரி என் தாயான சிவனினுடைய அருளாலையும் அப்படியே நிறைந்த செலவு நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் ஆமா சார் வட்டி வருவ வேண்டும் பால் பாடுவங்க வேண்டும் ஆமராஜ் எந்த இடம் சென்றாலும் தங்க முகத்தோடு இருக்க வேண்டும் அப்படியே அந்த அரணாரோட கிருபையால வாழ வப்பா வளர வப்பா அரணாரோட கிருபையால
கிருபையாலே கிருபையால வாழ வேண்டும் கோடி காலம் கோடி காலம் அந்த மாயாண்டி சுடலையோடு செத்துடல மாயாண்டி எங்க சிவன பரியங்கிருவையா மேல விட்டு முதலாளி வெட்டி சின்ன தோற ஐகோட்டு மகாராஜா ஆறும் மங்களம் சுடலையா சுடலையோட கிருவையால சிவனம்மா கிருவையால அவ சீருடனரை கடவுமே சிவஞ்சி அம்மா கிருபையால 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 சிறப்புடனே வாழ வேண்டும் வாழ வேண்டும் நிறைந்த நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். ஆமா சாட்டி வருவேன் பால் பாடுவாங்க வேண்டும். சரி எந்த இடம் சென்றாலும் தங்க முகத்தோடு இருக்க வேண்டும். ஆமராஜ் இருக்கின்ற போது சரி 8 பெட்டி முத்தம் கொண்டுட்டு வந்தா. ஆமையா அப்ப கேக்க காளி என்ன நல்ல முத்தம் கொடுத்தாரா சொல்ல முத்தம் கொடுத்தாரா? ஆமராஜ் பொக்கு முத்தான் கொடுத்திருப்பாரு. ஆமா சாமி ஏன்னா அவர் ஏமாத்துக்கிற மனுஷன். இந்த முத்தம் கொண்டுட்டு போய் ஆமராஜ் பகா மேல போடு. ஆமா சாமி கொடுத்த முத்து உண்மையால முத்துனா ஓடி ஒளிஞ்சுக்கிடுவாரு. பொக்கு முத்துனா அங்கனையே நிப்பாரு. அதுலயே தெரிஞ்சுக்கிட்டா. ஆமா சாமி என் தாயான மாரிம முத்த கொண்டுட்டு வாரா. சரி பகவான் பஞ்சவரண மெத்தில உட்கார்ந்து இருக்காரு. ஒண்ணும் தெரியாதவர் போல இருக்காரு. ஏ சண்டாள பகவா. ஆமா சாமி நம்மட்ட முத்த ஆயிட்டு போல திருப்பி வாராள நம்ம மேல முத்த போட்டாலும் போட்டுவான்னு சொல்லி அப்படி எத்தனை வீடு இருக்கு. ஆமா சார் ஏதாச்சும் வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிருக்கலாம்லடா. எப்படி ஒளிவாரு சாமி அவருக்கு தான் 6.75 அரையுங்காலும் 7 நாட்டம் தோல்ல தொத்த போறாமல்ல. எப்படி கேக்காரு எப்படி ஏமா ஏ மாரியம்மா என்ன பகவானே ஏன்ட்ட முத்தாயிட்டு புலகத்து பண்ணிய. என்னமா இப்ப திருப்பி வந்துட்ட. நான் பாருங்க சாமி முத்து வரம் வாங்கின சந்தோஷத்துல உங்ககிட்ட போயிட்டு வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டேன் சாமி. சரி எனக்கு பாருங்க மலையை விட்டு கீழே இறங்க இறங்க என் மனசே சரியில்லை சாமி. அதான் உங்களை பார்த்து ஒரு எட்டு சொல்லிட்டு திரும்பவும் வந்தோம் பகவான். மாரியம்மா ஆமா சாமி ஆண்டகிட்ட பேசிக்கிட்டு 1000 கண்ணுக்காரி மாரியம்மா என்ன செய்தான் வாத்தியா எப்படி பெட்டியில இருந்து ஒரு முத்து எடுத்தா. ஆமராஜ் உச்சியில ஓட்டுட்டாள. ஆமா சாமி ஒரு முத்தத்தை எடுத்து உச்சியில ஓட்டுருக்கா பாருங்கய்யா. ஆமா சாமி பகவானுக்கு என்ன ஆட்டிய தெரியுமா எப்படி ஐயா காச்சா காரி வாராக பகவானுக்கு கண்ணு ரெண்டு செவக்குதையோ பார்வதிய அழைக்காரே பார்வதியோ என்ன பகவானே என்ன செய்தோம் இருக்கு இந்த தூத்தலுக்கு சூட்ட கிட்ட கிளப்பி வைத்த கீத்த வலிக்க சாமி. என்ன பார்வதி என்ன சாமி எனக்கு ஆச்சரடிக்க பார்வதி அதுக்கு நான் என்ன பகவானே செய்யட்டும். ஆமா என்ன ஆச்சியா சொல்லி என்ன ஆச்சு இல்ல அழுதுட்டு சொல்லும். பார்வதி என்ன சாமி மகேந்திர வட்டத்துல பச்சரிசி வனமதியில. ஆமா பார்வதி மகடாசுவர் இருந்தான் பார்வதி. ஆமா பார்வதி அந்த மகடாசுனை கொண்டுட்டு ஒரு ஆட்டாள் ஏட்டு பிரத்தாளி சொன்ன பார்வதி. ஆமா சாமி அவ அது கொண்டுட்டு பார்வதி. ஆமா பார்வதி என்ன தாலி எட்ட சொன்னா. ஆமடியா பார்வதி ஒரு திருக்கான மாட்டம் எட்ட பார்வதி. ஆமா சாமி நம்ம ஆட்டம்னு சொன்ன உடனே பார்வதி என்ன சாமி அந்த மாரியம்மா என்கிட்ட பிளப்பு நேத்து முத்து வரம் கேட்டா. ஆமா பார்வதி நான் மாரியம்மாளுக்கு முத்து வரத்தை கொடுத்துட்டேன். ஆமடியா ஏ பார்வதி என் சாமி முத்த வாங்கி மேல வாட்டிட்டாளவாத வெத்தி சண்டாளி பார்வதி என்ன சாமி எனக்கு காய்ச்சல் தாடி கேதா காட்டில படுக்க போடு மேலோ படுக்கிதம்மா பார்வதியே என்ன மெத்தையில படுக்க போடு தலையோ படுக்கிறம்மா மனைவி
பார்வதியே அந்த தளவாடி எடுத்து போடு ஐயா ஆண்ட வேணும் பகவானுக்கு அருகே உச்சியில போட்ட மூத்து அருகே உச்சி மேல ஆயிடுச்சு ஐயா கண்டத்தில போட்ட மூத்து வாழ வாழ ஆயிடுச்சு ஐயா தக்காளி பழம் போலே எனக்கு சலக முத்து போட்டிருக்கு ஐயா தேங்காய் தண்டி மூத்துதானே வாயில திரள ஓட போட்டிருக்கு மாதுரங்கா செய்யலிலே அருகே மாடியில் மூத்து போட்டிருக்கு ஐயா அறையதில போட்ட மூத்து அரையாப்பு போல இருக்கு ஐயா பாதத்தில போட்ட மூத்து ஐயா பாதத்தில போட்ட மூத்து பாத சக்கரம் போல ஆயிருச்சு பாதத்திலே போட்ட முத்து பாதத்திலே போட்ட முத்து பாத சக்கரம் போல் ஆயிடுச்சு ஆண்டவனாய பகவானுக்கு ஆமசாமி விரல முடியல ஆளாட்டு பாடுதாரு தாளாட்டு போடு அதல காய்ச்சலில் அங்கமெல்லாம் முத்து போட்டிருக்கு பகவானுக்கு பகவானு தண்ணி தெவிக்கி கேட்க முடியல ஆட கேட்க முடியல அடடடா வாய் வேற முடியல வாச்சதொரு பகவானுக்கு ஆமசாமி பகவான் கைய ஒணியதிக்க பாக்காரு ஆமராஜ் முத்து கலல ஓல ஓட்டிருக்கு பகவானுக்கு ஐயா இடுப்பவன் எந்திக்காரு இடுப்பவனே எந்திரிக்காரே பகவானுக்கு நிமிச்சங்க அவளை முத்து போட்டிருக்கு ஆமசாமி பாத்தியலா சரி உலகத்தை அரசாண்ட பகவானுக்கே இந்த கெதினா ஆமராஜ் நம்மள எக்கதி சரி இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா நம்ம ஆளுங்க நல்ல இந்த கதையை கேட்கணும் எப்படி எந்த கோயில திருவிழா நடக்கிற விவகாரம் பண்ணிடலாம் பண்ணலாம் ஐயனார் கோயில சிவன் கோயில பெருமாள் கோயில முருகன் கோயில ஆமா சார் ஒரு திருவிழா நடக்கிற விவகாரம் பண்ணிடலாம் பண்ணிரலாம் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆமையா அம்மன் கோயில் திருவிழாக்கு விவகாரத்தை பண்ணிட்டோம் சரி மறுவசம் சோதனை காட்டுவான் கட்டாயம் உண்டு எல்லாருக்கும் இறக்க குணம் உண்டு ஆமராஜ் மாரியம்மா காளியம்மா சிவனியம்மா அரக்க குணம் படிச்சவா ஆமா சார் இன்னைக்கு ஆராய்ஞ்சு பாருங்க சரி இந்த அம்மன் கோயில் திருவிழாக்கு விவகாரம் பண்ண குடும்பம் எங்கடி நல்லா இருந்திருக்கா கிடையாது சாமி இந்த வருஷம் விவகாரம் பண்ணுதாடா சரி மறு வருஷம் ஊரை காளி வண்ண பரம்னு அர்த்தம் கட்டாயம் உண்டு ஊரை காளி வண்ணலையா சரி உட்கார் நேக்கில் உட்கார வச்சிருவா ஆமராஜ் அதாம்பி என்ன மாரியம்மா காளிமா பத்திரகாளி கோட்டிக்காரி அப்படியே பைத்தியாரி ஆமா சார் பணிஞ்சவனுக்கெல்லாம் படியலப்பா அள்ளி அள்ளி கொடுத்து ஆனா சாடையில பேசிட்டோம் மூளையில உட்கார வச்சிருவா விடிஞ்சா யாரு வீட்டுல கஞ்சிக்கலையோ அந்த வீட்டுல முதல்ல போய் நிப்பா காரணக்காரி அதாவதுயா என்ன நாங்க கண்ணார பார்த்த விஷயம் சரி நம்ம தென்காசி மாவட்டத்துல ஆமா சார் புளியங்குடி பக்கத்துல சரி ஒரு ஊர்ல வில்லுப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் ஆமையா சித்திரை மாசம் 4வது வெள்ளிக்கிழமை ஆமா சார் ஒரு 15 வருஷமா இந்த ஊர்ல பாடிக்கிட்டு இருக்கோம் பதிவா பாடு சந்தன மாரியம்மன் கோயில் சரி எங்க வில்லுப்பாட்டு கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஆமா சார் ஒரு 50,000 பேர் இருக்கும் நல்ல கூட்டம் கடல் போல கூட்டம் உண்டு பகா மேடைப்படுத்த முத்த போட்டிருக்கு ஆமா சார் ஒரு 30-35 வயசு பையன் ஆமையா அவன் வந்த வரத்தை பாத்தியனா கடுவர ஏன்னா அந்த ஊர்ல பெரிய குடும்பத்துக்கார பையன் ஆமா சாமி அவன் வந்த வில்லுப்பாட்டு பாடுனா மக்களை கதையை கூட மாட்டான் சரி கதை கேட்டாங்கள வில்ல பாட விட மாட்டான் ஆமா சாமி அவையும் போடுதான் சரி உசுலடிக்கா ஆமையா எதுவுமே கேட்க முடியல சரி ஒரு நாட்டாமை பேசுறதுக்கு யோசிக்காரு அடடடா போலீஸ் அதிகாரியும் பேசுறது பயப்படுதாங்க ஆமா சாமி 8 நாள் ஆகல சரி நான் கதையில தான் பகவான் தக்காளி பழம் முத்தப்பட்டு கதையில தான் சொன்னேன் ஆமா சாமி 8 நாள் 1 மாசம் 2 மாசம் ஆகல இல்ல 8 நாளையில ஆமையா பகவானுக்கு எந்தெந்த மாதிரி முத்து போட்டிருந்துச்சோ சரி அதே மாதிரி அது போட்டுச்சு அந்த சம்பவம் நடந்து அதே வருஷத்தோட குழந்தை வரக்கு எப்படி அந்த குழந்தை எப்படி பறிச்சு தெரியுமா எப்படி காலும் கிடையாது கையும் கிடையாது முண்டமா பிறந்துருச்சு இன்னைக்கு சித்திரை மாசம் 4வது வெள்ளிக்கிழமை திருவிழாவுக்கு ஆமா சார் அந்த கோயில் திருவிழாவுக்கு யானையில வாங்கி விடுதான் சரி என்னென்னமோ நேர்த்திக்கு எடுத்து கொண்டு வந்து செலுத்துதாங்க ஆமா சார் குறைதான் சபாஷ் அறிஞ்சவன் தெரிஞ்சவன் ஆமையா விவரமா உள்ளவன் சரி அம்மன் கோயில் துணைக்கு வாரம் பண்ண மாட்டான் பண்ணவே மாட்டான் ஆண்டவனாய பகவானுக்கு நிலைமைய பாத்தியலா ஆமா சாமி உருள முடியல விரல முடியல ஆளாட்டு பாடுதாரு தாளாட்டு போடுதாரு அவருக்கு ஆறு எதில போட்ட மூத்து அதலக்கா போல
சொல்லுதாரு தேங்காய் தண்ணி முத்துதான் வாயில திரள ஓட ஓட்டு பாதத்தில ஓட்ட ஒத்து பாதத்திலே ஓட்ட ஒத்து பாத சக்கர போலாயிருச்சு பாதத்திலே போட்ட முத்து பாதத்திலே போட்ட முத்து பாத சக்கரம் போல் ஆயிடுச்சு ஆண்டவனாய பகவானுக்கு ஆமசாமி விரல முடியல ஆளாட்டு பாடுதாரு தாளாட்டு போடுதாரு பகவானுக்கு உயிர் போகக்கூடிய தருவாரத்துல இருக்கு இழுத்துக்கிட்டு கிட்ட பார்வதிய கைச்சாட விட்டு கூப்பிடுதாரு எப்படி பார்வதி என்ன சாமி நான் முக்காலும் சத்தியம்மா நான் பிழைக்க மாட்டேன் பார்வதியே நான் போனாலும் பரவாயில்லை படைச்சதொரு மடுக்கள் அது பட்டினியா இருக்கும் பெண்ணே அவர் உயிரே அந்தரத்துல நிக்கி பாரிட்டு சொல்லுதாரு எப்படி நான் முக்காஞ்சித்த பிழைக்க மாட்டேன் ஆமா பார்வதி நான் போனாலும் பரவாயில்ல சரி நான் படைச்ச மடுக்கள் எல்லாம் பட்டியா இருக்குமா பார்வதி அப்படி இருந்தது ஆனால் பகவானே பகவானேன்னு கூப்பிடும் செத்து மோச்சம் கிடையாது பார்வதி எனக்கு வாரு தவற ஆம்பள பெண்கள் மனது தாங்குமா தாங்காது அவ அழுகுதாள் அவ பார்வதியா அழுகுதாளே பார்வதியா என் கணவர் இருந்தாரானா ஆமராஜ் பொட்ட பம்பு பழ மஞ்ச தேய்ச்சு குளிச்சிருவேன் எல்லா பகுசும் எனக்கு உண்டு ஐயோ எனக்கு கல்லு மாலை ஆறு மாலை பொன் மாலை பூ மாலைக்கு என்ன வண்ண தெரியலையே அந்த 10 பைசா அண்ணாக்கு இருக்க மதிப்பை பத்தியலாம் ஆமா சார் எவ்வளவுதான் கல்லு மாலை காசு மாலை வைர நகை போட்டிருந்தாலும் அப்படி நம்ம ஆளுக்களை எவ்வளவு நகை நட்டு பண்ணுங்க யாரும் கேட்க போறாங்களா இல்ல கந்த துணி அதை கசை கட்டி ஆமா சார் ஒரு 10 பைசா அண்ணாக்கு இருந்தா ஒரு மதிப்பு ஆமராஜ் அது இல்லன்னா ஒரு இழப்பு சபாஷ் அழகுதா பார்வதி ஆமா சாமி எனக்கு ஊர்ல முடியல வரல முடியல பார்வதி ஆமா சாமி பகவான் கீழே படுத்துக்கிட்டு சொல்றாரு எப்படி பார்வதி அந்த காளியம்ம போட்ட முத்து எனக்கு கை தூக்க முடியலையே மாரியம்ம போட்ட முத்து மாறலாம் வலிக்குதம்மா அந்த உச்சி மாடி ஓட்ட முத்து உச்சி எல்லாம் வலிக்குதம்மா தாரி ஓட்ட முத்து சந்திரமாரி ஓட்ட முத்து சலனம் முத்து போட்டு சண்டாளி ஓட்ட முத்து சண்டாளிய ஓட்ட முத்து சாவத்தா போற போல சண்டாளிக போட்ட முத்து சண்டாளிக போட்ட முத்து சாகத்தானே போற போலே பார்வதி என்ன சாமி காளியம்ம போட்ட முத்து கை தூக்க முடியல ஆமா பார்வதி அந்த மாரியம்ம போட்ட முத்து மாரெல்லாம் வலிக்குதான் அந்த சண்டாளிய போட்ட முத்து சண்டாளிய போட்ட முத்து நான் சாவத்தா போறேன் போலே பகவானுக்கு உயிர் போகக்கூடிய தருவாரத்துல இருக்கு இழுத்துக்கிட்டு கிட்ட தண்ணி தேவிக்கு அடக்க ஒரு 2-3 மாசம் கஞ்சி ஊத்துவா ஆமா சார் அந்த 5 மணி நகையத்தை என்ன அந்த நகையை அடவச்சு ஆமத்தே பாப்பா படிக்க வச்சிருவோம் சரி என்னப்பா திருப்பி தரப்பா மாசம் சம்பளம் வாங்கணும்னு திருப்பி அந்த நகையை வாங்கிடுவா ஆமா சார் அந்த 1-2 லட்சம் பேங்க்ல ஓட்டு பண்ணல மாமியா மறு சரி அது அந்த கம்மா வெட்டு வேலையை பார்த்து ஆமா சார் அந்த ரூபாயை கொடுங்க அத பாப்பா பீஸ் கட்டிட்டு ஆமத்தே உங்களுக்கு எடுத்து தரப்பா ஆமா சார் 2-3 மாசம் கஞ்சி ஊத்தா நம்ம ஆளுக்கும் பிள்ளையா சரி வேற 4 மாசம் கழிச்சு சொல்லுவா நம்ம ஆளுக்கும் பிள்ளைய எப்படி என் மாமியா கொளுத்து போய் தெரியுதா அவள எசக்கு எடுக்க முடியாம அலையுதா கல்லவி இந்த கையில மையில வச்சிரு வியாபாரி செலவழிச்சிடாதங்க வேண்டாம் இந்த கம்மா வெட்டு வேலையை பார்த்து கையில ரூபா வச்சிருக்காங்க இருக்கு அந்த ஊர்ல கம்மா வெட்டு கொடுமையா நடக்கு எப்படி ஒரு கூடையில மண்ணிலே 5 பொழுதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதானே சாமி சமக்க முடியுது எங்களுக்கு அது வேட்டு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டாங்க கூட்டம் தான் எக்கச்சக்கம் பெருத்த கூட்டம் நம்ம இந்த 1-2 போட்டு வளர்த்து எடுக்க போனா சரி கூட்டம் எக்கச்சக்கம் ஆமா சார் ஒரு சிட்டை ஒன்று கையில வச்சுக்கிற பேங்க்ல இருக்கு பரிசையில நிக்காங்க ஆமையா பேங்க்ல போய் என்ன ஐயா என்னம்மா யாரீர்ஷா ஐயா என்ன எனக்கு 3 மாசம் ஏறல காலம் போன காலத்துல உனக்கு எங்க ஏற போகுதுன்னு ஆமா இன்னைக்கு ஊருக்குள்ள பாருங்க சரி ஏக்கா உனக்கு ஏறிடுச்சு
ஏக்க உனக்கு அரிச்சு எனக்கெல்லாம் கரெக்டா அரிச்சு வாங்க கொடுத்த இவளு வேலை பார்த்தா அவளுக்கெல்லாம் வெடுக்கு ஏறிடுது உனக்கு ஏறுவனாங்க எதுக்கு எனக்கு 3 மாசமே ஏறல நீ அந்த சம்பளம் ஏத்தி விடுறவங்க கூட ஒரு நாள் வகையான சண்டையை போட்டு என்ன பேர எப்படி ஏத்தி விடும் உனக்கு சரி ஆகினால ஆமா சாமி இந்த கதையை பாத்தீங்களா சரி பகவானுக்கு மட்டும் கிடையாது இல்ல மனிதனுக்கு இந்த கதை தான் நடக்கு ஆமா சாமி இன்னைக்கு நம்ம ஆளுகளை எத்தனை வெளியில கோவப்பட்டு சரி தாய் அப்படி கடமை செய்ய மாட்டாங்க ஆமா சாமி செய்ய மாட்டாங்க ஆமா என்னத்தை சம்பாத்தியம் பண்ணி வச்சாரு நம்ம அப்பா சரி நம்மள வளர்த்ததே பெருசு ஆமா ராசா இப்ப மாச்சல் கழிவு நாடு அந்த நேரத்துல பஞ்சகாலம் ஆமா நம்மள வளர்த்ததே பெரிய தெய்வ செயல் சபாஷ் அதே பெரிய பாக்கியம் ஆமா சார் இப்ப உள்ள வெளியக்காடு சொல்லுவாங்க எப்படி ஆமா ஆமா என்ன நிறைய சேர்த்து வச்சுக்கிறாங்க ஆமா ராசா அவருக்கு மட்டும் வட சரி ஆடிம்பாங்க ஆமா சார் அது பாவம் 7 தலைமுறைக்கு இந்த பாவம் விடாத உண்டு ஆகினால வார்த்தா சரி பகவானுக்கு நிலைமைய பாத்தியலா ஆமா சாமி 2 பிள்ளை எடுத்து 2 உதவாத பிள்ளை ஆயிட்டது சரி பார்வதியை அங்கி கண்ணீரை வடிக்கா அடடடா அழுதுகிட்டு இருந்த பார்வதிக்கு சரி சிறுவர் யோசிச்சு எப்படி நம்மளுக்கு 2 பிள்ளை எடுத்து 2 உதவல இல்ல இந்த மாரியம்மாளும் காளியம்மாளும் பத்திரகாளியம்மாளும் ஆமா சாமி நம்மள மாதிரி பொம்பளை தானே அவளும் பெண் தானே அவ 8 பேரிட்டும் போய் அப்படி என் புருஷனு போட்ட முத்து இறக்குங்க இல்ல அவருக்கு போட்ட மாதிரி என் மேலையும் முத்தள்ளி தட்டுங்க 2 பேரும் ஒன்னா போய் சேருதோம் சேரும் ஆமா நீங்க சார் இருக்குது அள்ளி சமங்க கழுது எவ்வளவு நாளும் போட்டு சமக்க முடிஞ்ச அளவுக்கு சமந்து வாருங்க கழுத்து வலிக்கு நீங்கிட்டாம திரும்பிடாது அடிட்டு சரி அழுத குளத்துல வரா ஆமா சார் ஏன் தம்பி என்ன பகவாமனை பாரு இருந்தது சரி ஆமா ராஜா அந்த நிலைமை ஆனது சரி சபாஷ் அவ எவ்வளவு குளம் அழகா இருந்தாலும் சரி அழுத குளத்தோட போறா ஆமா சாமி வாரா சரி மாரியம்மாளும் காளிமலை 8 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா எப்படி நட்ட காட்டுக்குள்ள ஆமா ராஜா ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில சரி 8 பேரும் பன்னாங்குழி விளையாண்டுகிட்டு இருக்கா பூனைக்கு கொண்டாட்டம் எலிக்கு வர்ண வழி அடி பட்டவளுக்கு தானே வேதனை தெரியும் இவ அழுத குளத்துல போறா இவளுக்கு என்ன இவ ஆயிரக்கணக்கான மாரியம்மா பாத்துக்கிட்டா எப்படி ஏடியா உச்சிமாலியம்மா என்னக்கா ஏடியா சந்திரமாரியம்மா சொல்லுக்கா அந்த அதுல இருந்து பகாமணி பாரம்பரியத்துல நம்ம அக்கா கணக்க தெரியும் என்னடி இந்த குளத்துல வரா அழகா இருந்தா அலங்கோலமா வந்திருக்க என்னன்னு தெரியலையே அக்கா பக்கத்துல பாரி வந்திருக்கா ஆமா சார் அவ எடக்கு பிடிச்ச காளிமா கேக்கா எப்படி ஏக்கா பார்வதிக்கா என்ன என்ன அத்தான் ஜவிக்கமா எப்படி இருக்காரு அதை ஏன் கேட்க கொக்கி அந்த போய் கிடக்காரு அப்பாந்தான் பாரு ஏக்கா வாருங்க எப்படி சார் அடியே உச்சிமாளியம்மா என்னக்கா அடியே சிவனியம்மா சொல்லுக்கா என் கணவரை வாடி கேக்கிய ஆமாக்கா என் புருஷனை வாடி கேக்கிய ஆமாக்கா நான் கொஞ்ச நேரங்கானாதான் அங்கே கொட்டி சத்தம் கேட்டிடுமே நானா சத்த நேரம் ஆனதானா அங்கே சங்கி சத்தம் கேட்டிடுமே ஆனா ஒரு மணியோ ஆனதானா எங்க ஒரு மறையார் கூடிரோமே தாய காளியம்மா ஒன்ன மாறி பெண்ணல்லவா எனக்கு தாலி பேச்ச கொடுத்திருங்க எனக்கு முந்தி பிச்ச கொடுத்திடுங்க அவக்கு அக்கால பார்வதியா தாய காளியம்மா ஒன்ன மாறி பெண்ணல்லவா எனக்கு தாலி பேச்ச கொடுத்திருங்க எனக்கு முந்தி பேச்ச கொடுத்திருங்க அதற்கு அக்கால பாரதியா காலே பாரதியா ஏதாய மாரியமோ தாயே காளியம்மா தாயே மாரியம்மா எனக்கு தாலி பிச்சை கொடுத்திடுங்க அடியதங்கைமார்களா என்னக்கா நான் வண்ண மாதிரி பெண்ணல்லவா ஆமடியா தாலி பிச்சை விடுத்துருங்க முந்தி பிச்சை விடுத்துருங்க ஆமா திருமாங்கலி பிச்சை விடுத்துருங்க அப்படியே முந்தாணி ஆந்திரா ஆமராசா காளிம கோவக்காரி தான் சரி ஆனா குளத்துல நம்ம சிறந்தவன் கேட்டிக்காரி காளிம சொல்லுதா எப்படி எடி என்னக்கா அவன் நம்மள மாதிரி பொம்பளை ஆமடி அவனாச்சும் பொட்டோடு போட்டு இருக்கு சந்தோஷமா இருக்கட்டும் பாவம் அவ கேக்க காளிம கேக்க உச்சிமாளிம கேக்கா என்ன ஏ பார்வதி என்னம்மா வா சரி நீ பகவானு பார்க்கல பார்வதி ஆமடியா உன்
மனுஷன் ஒரு ஏமாத்துக்கார மனுஷன், பெறாடுக்கார மனுஷன். சரி உன் மனுஷன் பிழைக்க மாட்டவத்தான இருக்காரு. நான் உண்மையாவுல காளியம்மா, அப்படி நான் உத்தமி, பத்தி நான் உண்மையாவுல காளியம்மானா சரி, நீ வாசப்படியில காலை வைக்கிறதுக்குள்ள புருஷன் தண்ணியா பார்ப்போம். அப்ப தெரிஞ்சுக்க எங்க அருமை பெருமைய. என்ன வியாபங்களை கையில விட்டுப்பா, நீ வாட்டுக்கு லேட் ஆயிருச்சுன்னு விசுக்கு நான் ஆட்டிக்கிட்டே பேராத சண்டாளி. சரி பாரு பார்த்தா, ஆமா சார், வியாபங்களை ஒடிச்சா சரி, நம்ம வீட்டுக்காரு போயிருச்சு ஓடுதா, தலை தப்பிச்சு தாலி பாக்கியோன்னு தப்பா சடிச்சு போறா. ஆமா சரி, வியாபங்களையோட பாரு வாசலாம் போய் காலை வச்சிருக்கா. ஆமா சார், பகா பிழைக்க விடாதப்பா கேக்காரு. எப்படி பார்வதி நம்ம ஆளு சுதாரிச்சு கிடிச்சிட்டோ, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா. ஆமாம்மா, காளி பார்வை சொல்லுதா. எப்படி காளி மட்டும் ஒரு சக்தி இருக்கு ஆடிட்டு. ஆமா சார், பகவான் பாரு அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, எட்டி பெட்டியோட அடடா பாருக்கு அழைச்சது நின்னுட்டாரு. கேட்டாரு, முத்த போட்ட ஆளு சொன்னாவும் லேசா வரும். 8 பேர் வாசலாம் கால் எடுத்து வச்சிருக்கா. ஆமா சார், பகவான் பிழைக்க கேட்காரு. எப்படி இது யாரு? ஒரு பழைய ஆளு. மாரியம்மாளு காளியம்மாளு கேக்கா. ஆமா, எங்களை யாருன்னு வேற கேட்கல. இது வேற கேள்வி. அந்த மகடாசுரனை கொண்டு தாளிட்டு ஏமாத்தினியல்ல, அவதானா. சரி, அப்பந்தான் பகவான் கீழே படுத்துக்கிட்டு சொல்றாரு. எப்படி காளியம்மா? ஆமாம்மா, கண்ணினிதா எண்ணிருந்த காளியினி தெரியாதே காளியினி தெரியும் கையெடுத்து வணங்கியிருப்பேன் அங்கே எண்ணிருந்தேன் மாறியது தெரியாதே மாறியது தெரியுமானா மாலை ஓட்டு வணங்கியிருப்பேன் மாறின்னு தெரியுமானா மாலை ஓட்டு வணங்கியிருப்பேன் காளியம்மா கண்ணின்னு தான் இருந்தேன். காளின்னு தெரியாது. காளின்னு தெரியுமானா கையெடுத்தோ வணங்கியிருப்பேன். மங்கைன்னு தான் இருந்தேன். மாறின்னு தெரியாது. மாறின்னு தெரியுமானா மாலை வட்டம் வணங்கி இருப்போம்னாரு. ஆமா சார், நம்ம ஆளுங்க நல்லா இந்த கதையை கேட்கணும். எப்படி உலகத்தை அரசாண்ட பகவானு மாரியம்மாளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரு. சரி, மாரியம்மாளை பார்த்து பகவான் கையெடுத்து கும்பிட்டாரு. ஆமராஜ் உச்சிமாலியம்மா பகவானை ஏத்து பேசுதா. எப்படி பகவான ஆண்டவா நீர் ஒண்ணு எங்களை கும்பிட வேண்டாம், தேவையில்லை. உலகத்துல கோடான கோடி சொன்னா தாங்குவார் வடி அடுக்குவார் வடி ஏந்துவார் வடி இறக்குவார் வடி வில்லோட முரசோட மக்கள் எங்களை எதிர்பார்த்து காத்த வில்லு. யாரு கெட்ட வில்லு? யாரு? அம்மாளு கெட்ட வில்லு. ஆமா சார், இன்னைக்கு வில்லு பாட்டு பாடுறது அப்பவே சொல்லிட்டா தெரிஞ்சிருக்கு. உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, எங்களுக்கு நேரம் ஆகுது. ஆமாக்கா, எங்க பாரதிக்கா என்ன உன் புருஷனை தூக்கி சரி இந்த நடுவிட்டு மரத்துல நிறுத்து, முத்த இறக்குதாங்க. ஆமா சார், பகவான் என்ன மாதிரி கணத்தாளு. சரி, பார்வதியால தூக்க முடியாது, முடியல. மூத்தம்மா கணேசன் பக்கத்துல நிக்கா. ஆமா சார், ஏழையம்மா முருகன் பக்கத்துல நிக்கா. சரி, ஒரு பெத்ததாய் பெத்த வெளிய கையெடுத்து கும்பிடுதா. எப்படி ஏழைய மூத்தமான கணேசா என்னம்மா நம்ம அப்பா வேலை போட்ட முத்த 8 பேர் இறக்க போறா. ஆமா தம்பி, என்னால அப்பாவை தூக்க முடியாது. ஆமராஜ் ஒரு கை இப்படின்னு சொல்லுதா. சரி, மூத்தம்மா கணேசன் சும்மா தடத்துல உட்கார்ந்துகிட்டா. இந்த சொல்லி நமக்கு வேண்டாம். ஏழைய மகனாய முருகனை கையெடுத்து கும்பிடுதா. ஆமா சார், எங்க அட்டிமானே செல்லமானே முருகா ராசா நம்ம அப்பா வேலை போட்ட முத்த 8 பேர் இறக்க போறா. ஆமா தம்பி, என்னால அப்பாவை தூக்க முடியாது. சரி, ஒரு கை இப்படின்னு சொல்லுதா. ஆமா சார், ஏழைய மக முருக மரகத தூணோட சாஞ்சுகிட்டா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ அழுகுதாள பார்வதியா அழுகுதாளே பார்வதியா நான் பெத்து மலடியான நம் பெறாமலுமே மலடியா இருக்காளா. ஆமா சாமி, தாய் தாப்புன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, இளைய முருகன் கேட்காம இருக்க பெத்ததாய பார்த்து. எப்படி எவ்வளவு 2 வார்த்தை கேட்கா. என்ன ஏ அண்ணா கணேசா என்னதம் நம்ம அம்மா சரி அப்பாவை காப்பாத்துன்னு சொல்றதால. ஆமராஜ் அப்பாவை அம்மாவை நம்மளுக்கு இனத்தை சேர்த்து வச்சாங்க. ஒண்ணும் கிடையாது, இனத்தை உண்டு பண்ணி வச்சாங்க. ஒண்ணும் இல்ல, நாட்டு உள்ள மக்களுக்கு தான் நல்லா செஞ்சாங்க. ஆமராஜ் ஏ அண்ணா கணேசா என்னையா உனக்கு அம்மா அப்பா கல்யாணம் முடிச்சு வச்சாங்களா? இல்ல தம்பி, உன்னை சந்திலே உட்கார வச்சுட்டாங்க. சரி, ஏன்னா கல்யாணம் முடிச்சு வச்சாங்களா? இல்ல, நானாத்தான் 1-2 குறப்பிலே கல்யாணம் பண்ணி சமுத்திரக்கார ஆண்டு வரேன். ஆமராஜ் இருந்தாண்ட இறந்தாண்ட போய் சேரட்டு 2 காலம் போன இந்த கதையை கேட்டவங்க பிள்ளைகளை சம்பாத்தியம் பண்ண தோணுமா? ஆமா சாமி, பிள்ளைகளை பெத்துக்கிடத்தான் தோணுமா? சரி, அவ அழகுதாள பார்வதியா அழகுதாளே பார்வதியா பகவான் சொல்றாரு. எப்படி பார்வதி என்ன சாமி நான்
எருமமலை என்னாரும் ஜீவனாதிகளுக்கும் அப்படி நான் நல்லதைத்தான் செஞ்சேங்க. படிதான் அளந்தம் பார்வதி. நல்லா கேளுங்க இந்த கதைய. என்ன நல்லதை செஞ்சோம்னு பகவான் சொல்லுதாரு. சரி பாரு கேட்க வாருங்க. எப்படி புருஷன் பண்ண தப்ப பாரதி ஒழிக்கல மறைக்கல. பாரதி கேட்க ஒரு கேள்வி. என்ன ஏன் சண்டாளா யோ நீர் பாவமா செய்யல? ஆமராஜ் பெரிய பாவம் பண்ணிட்டாரு. என்ன பார்வதி அந்த அட்டாளி 8 பேரமும் சரி மகடாரோட கொண்டு தாலி கட்டினியரா ஏமாத்திட்டு கண்ணிகளே மத்தல இருக்கா. ஆமா சார். பெண் பாவம் பொல்லாத பாவம். சபாஷ் ஏல விருதங்கக்காரா இந்த மண்ணை ஏமாத்துறவனும் இந்த பொண்ணை ஏமாத்துறவனும் வாழ்ந்த வரலாறு உண்டா? ஒன்ன மாதிரி எச்சிக்கலப்பட்டத்தன்னு சொல்லணும். ஆகினால மண்ணவும் ஏமாத்தி வாங்க கூடாது, பெண்ணவும் ஏமாத்த கூடாது. இந்த மண் உயிருள்ள செய்வோம். சரி நம்மளுக்கு அழிவு உண்டு. ஆமா இந்த மண்ணு எத்தனை வரை பார்த்துட்டு இருக்கோம். ஆமராஜ் அழியாத பொருள் இந்த பொருள். சபாஷ் மண்ணுக்கு உயிர் உண்டு. நம்ம அழிஞ்சுவோம். இந்த மண் அழியுமா? அழியாது. மண்ணவை ஏமாத்தி வாங்க கூடாது, கூடாது. பொண்ணவை ஏமாத்த கூடாது. ஆமா சார். பங்காளி சொத்த பங்காளி தான் வாங்கணும். பங்காளி ஏமாத்தி தான் வாங்கணும். சரி பங்காளிட்ட ரூபாய் கொடுத்து உதவணும் நீ. அதனால மண்ணவை ஏமாத்த கூடாதா, பொண்ணவை ஏமாத்த கூடாது. பகவான் கீழே படுத்துல அவருக்கு ஒத்துக்கிட்டாரு. எப்படி பார்வதி என்ன இப்பதான் புரியுது. மண்ணவும் ஏமாத்த கூடாது, சரி பெண்ணவும் ஏமாத்த கூடாது. என்ன யாரு காளி சொல்லிட்டு 8 பேரும் என்ன பிள்ளைய 2 உனக்கு உதவாது. ஆமாக்கா எங்களுக்கு நேரம் ஆகுதுக்கா. முத்த இறக்கணுமாக்கா. 10 40 நாள் 45 நாள மொழிப்பு இருக்கும். சரி நேரம் ஆகுது. தூக்கா சரி தூக்கு புருஷன் பறக்க பறக்க முடிக்காரு. ஆமா சார் ஆடிட்டு மாரகத துள்ள இருத்தி வச்சாக. சரி 8 பேர் 8 கையில வேப்பங்களை வச்சிருக்கா. பாகம் மேல ஓட்ட முத்த இறக்க பாருங்க. எப்படி ஐயா ஒட்டியில ஓட்ட முத்த போட்டு முத்து மாறி இறக்கிட்டாலே இறக்கிட்டாலே கண்டத்தில ஓட்ட முத்த போட்டு முத்து ஆளி வந்து இறக்கிட்டாலே மாரதியில ஓட்ட முத்து அவன் மங்கைய வரங்குதாலே துணையதிலே ஓட்டமுத்து அவன் துக்கைய மறக்குதாலே பாதத்தில ஓட்டமுத்து பாதத்திலே ஓட்டமுத்து அவன் 8 பேர் இறக்கிட்டாலே பகவானுக்கு போட்ட முத்து போட்டு முத்து போட்டு முத்து காளியர்கள் இறக்குதாலே இறக்குதாலே வண்ணப்பேட்டி கரணப்பேட்டி பகவகையா 8 பேட்டி அரணார் மேல போட்ட முத்து போட்ட முத்து போட்ட முத்து போட்ட முத்து அவ 8 பேரும் இறக்குதாலே அரணார் மேல போட்ட முத்து போட்ட முத்து காளியர்கள் இறக்குதாலே ஆண்டவனாய பகவான் மேல போட்ட முத்தெல்லாம் இறக்குறான். ஆமா சாமி பார்த்தா பாரதி எப்படி ஒரு முத்தாலுமே வீட்டுக்கார ஆளாட்டு பாடிட்டார ஆளாட்டு போட்டாரு. இத்தனைக்கு அரை முத்தாலே பகவான் தாங்க முடியல. ஆமா அவனு முத்து கொண்டு நம்ம நாடு தாங்குமா தாங்காது. பாரதி பார்த்தா சரி ஒரு முத்தாலுமே வீட்டுக்கார ஆளாட்டு பாடிட்டாரு. ஆளாட்டு இவனு முத்தரி பூலகத்து போனா ஆமா பூலகம் அழிஞ்சும் மக்கள் தாங்க மாட்டாங்க. பாரதி பார்த்தா சரி அடியே தங்கச்சிமார்களா என்ன என் புருஷமல ஓட்ட முத்து இறக்க ஆமாடி எனக்கு தண்ணி தேவை குடிச்சிட்டு வர குடிச்சிட்டாரண்டி. ஆமா பாரி கோடிக்குள்ள ஓடி ஓடுதா. எங்க யார தேடி பாரிமா யாரு ஐயர்வாடி கண்ணனை தேடி போறா. ஆமராஜ் ஏ அண்ணா ஐயர்வாடி கண்ணா எங்கள் அண்ணா ஏ அண்ணா ஐயர்வாடி கண்ணா அப்படி என்ன காப்பாத்து கிறிஸ்துவோட காலில் பாரதி விழுந்தா பொத்துன்னு விழுந்துட்டா. ஆயர்வாடி கண்ணன் சொல்றாரு எப்படி ஏ பாரதி என்னென்ன யார காப்பாத்தணும் என்னையும் என் வீட்டுக்காரையும் காப்பாத்தணும். நீ ஜானும் புருஷனும் ஜாவணும். என்னன்னா இப்படி சொல்லிட்டு புருஷன் கொஞ்சம் வச்சனமார மதிக்கானா கிடையாது. ஆடு மேச்சவையா மாடு மேச்சவையா வெண்ணெய் செட்டவையா சேல திருடனவையா அங்கிட்டு அலைஞ்சவைய இங்கிட்டு திரிஞ்சவைய என்னென்னலாம் பேசுதான். அப்பெல்லாம் எங்க அண்ணனை பேசாதன்னு ஒரு வார்த்தை சொல்லது கிடையாது. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்து நொன்ன தேடிட்டு வர எப்படி உதவ முடியும்? ஏ அண்ணா ஆமண்ணா கூட பறக்கலையா கூட்டுப்பால் இருந்தலையா ஒன்னா பறக்கலையா ஒரு தாய்ப்பால் இருந்தலையா ஆமா ஒரு வட்டம் காப்பாத்துங்கள் அண்ணா. சரி அண்ணா அம்மா அவருக்கு சொத்தலாண்டி வச்சுக்கோண்டா. என்ன இருக்கு அதான் சண்டாளி இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு போகும்போதே ஒண்ணுக்கு பேர்வாதியா கையெழுத்து போட்டு பூரா வாங்கிட்டு தானே கல்யாணம். நம்ம ஆளுக்கு பொம்பளை நல்லா தக்கதை கேட்கணும். எப்படி நம்ம ஆளுக்கு பொம்பளை பிறந்த வீட்டுல நகை நட்டு ஆயிட்டு போயிருவா. பாதி போய் சொத்தும் ஆயிட்டு போயிருவா. சரி பிறந்த வீட்டுல சுவர கடை இடிச்சு அள்ளிட்டு போயிருவா. இந்த காலம் அத்தனை கொடுத்தானாலும் சரி அக்கா தங்கச்சிக்கு என்னம்னா அண்ணன் மனசு கேளாது கேட்காது.
அவன் தன்னாட்டம் வந்து தன் சதையாடுமா. ஆமா சார். அதே பத்திர அண்ணன் தம்பிக்கு என்னன்னு வச்சுக்கோங்களேன். சரி. நம்ம ஆளுக்கும்படி என்னென்ன கண்டுக்கிட மாட்டான். மனசு என்ன உங்க அண்ணன் சோம்லா படுத்திருக்க நம்மள ஆஸ்பத்திரி பாத்தியான்னு கேட்டா அதுக்கு நம்ம ஆளுக்கும்படிய சொல்லுவா. எப்படி எதுக்கு எங்க அண்ணன் படுத்திருந்தோம் தெரியுமா? எதுக்கு? எங்க அம்மா அவர்ல 2 ஒரு செவக்காடு இருந்துச்சு. அப்ப அது ரோட்டு மேல இல்ல, அதை வித்தாம் இல்லையா? சரி. ஒத்திலேயே பங்கு கொடுக்க மாட்டான். அது ஆஸ்பத்திரி படுத்திருக்காம்பா. அது மட்டுமா செஞ்சான்னு வாக்க எங்க ஆத்தா போட்டிருந்ததே ஒரு 7-8 பவுனுக்கு நல்ல பெரிய சங்கிலி ஒண்ணு, ஒரு பாம்படம் ஒண்ணும் போட்டுக்கிட்டு அலைஞ்சா. அதை இந்த சண்டாலம் ஒத்தியில வித்து தின்னாமல அந்த பாவத்துக்கு தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரோட்டு கூடி சர்ன்னு போயிருக்கான். போனவன் தன்னால வலிக்கு விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டான். சரி. இப்ப இங்க இருந்து இந்த தூத்துக்குடி பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து கால்ல மாவு கட்டு போட்டு காலை மேலாக்க தூக்கி வச்சு விடுகட்டின்னு ஆட்டிக்கிட்டே கிடக்கான். சந்தாலம் பங்க கொடுத்திருந்தாம்னா அவனுக்கு இந்த நிலைமை வருது. நம்ம ஆளுங்க பிறந்த விட்டா நகை நட்டு வாங்கிட்டு போறா, சொத்து வாங்கிட்டு போறா, சுவர் கூட அடிச்சு அள்ளிட்டு போயிருவா. அத்தனை வாங்கிட்டு போயிட்டு அண்ணன் பிள்ளை ரோட்டை விட்டுட்டு போயிருவா. சரி. ரோட்டை விட்டுட்டு கடைசி இன்னொரு வார்த்தை நம்ம ஆளுங்க சொல்லுவா தெரியுமா? எப்படி? எங்க அண்ணாமலாம் நல்லவன் தான். ஆமராச. எங்க அண்ணாமட்டாட்டி வந்தா, மதினிக்காரி வந்த நேரம் எங்க அண்ணாமட்டாட்டி எந்த ஒரு மேல குற்றம் காட்டுக்காரியும் முடித்தாந்தலக்காரியும் வந்து கால் வச்சா பையன் வண்டாட்டி. சரி. நீர் வில்லுப்பாட்டு படிக்க வந்தேர ஊருக்குள்ள சண்டை இழுத்து விட்டுறாரு. சண்டை இல்ல, இவ வாங்கதெல்லாம் வாங்கிட்டு போயிருவா. ஆமா. சொத்து ரத்தனம் பண்ணிட்டு போயிருவா. அண்ணன் ரோட்டு விட்டுட்டு போயிட்டு சரி கடையில் இதோ ஒண்ணு சொல்லி கொடுவாங்க. எப்படி? எங்க அண்ணாமலாம் நல்ல வந்தா. ஆமராஜ். எங்க அண்ணாமட்டாட்டி வந்தா, மதினி வந்தா, முடித்தாந்தலக்காரியும் இந்த வருத்தம் இந்த மேல குற்றம் காட்டி 2 பேர் வெண்டாட்டி வந்தா. சரி. நல்லது கிடையாது, வல்லது கிடையாது. நீ அடங்க மாட்டே இல்ல. சரி. அண்ணன் ரோட்டு விட்டுட்டு அண்ணமெல்லாம் நல்ல வந்தானா. சரி. எங்க அண்ணாமட்டாட்டி வந்தா. ஆமராச வந்தா இந்த மேல குற்றம் காட்டுக்காரி. சரி. இந்த வருத்த வெட்டி கேட்டு உள்ளூர் சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன். ஆமா சார். அந்த பையன் வேண்டாட்டு வந்து இப்ப நல்லது கிடையாது பொல்லது கிடையாது. உன்னை கூப்பிட்டா தண்ணி சண்டை எடுத்துறது இல்ல ஒரு வீச்சில். ஏ அண்ணா யாயர் வாடேக்கு அண்ணா. ஆமண்ணா. இந்த ஒரு வெட்டனக்கா பாத்துகளா அண்ணா. ஆமா சாமி. ஏ அண்ணா என்னம்மா ஆடு பால் பதுவே விளையாடு பால் பதுவே பால் பசுவே விளையாடு பால் பசுவே பச்சை புல் வேண்டி வரும் பால் பசுவே ஓவள சத்தம் கேட்டு ஆடு பாடு பால் பசுவே விளையாடு பால் பசுவே ஆடு பால் பசுவே விளையாடு பால் பசுவே ஆடு பால் பசுவே விளையாடு பால் பசுவே மூடுதிலே முடுகும் போ முட்டந்தில ஒரு பொண்ணுக்கும் போ பொண்ணு கமத்து மேல பூவக்குடி பூவான சித்தன போ ஆடு பாதா ஆடு பால் பசுவே விளையாடு பால் பசுவே ஆடு பால் பசுவே விளையாடு பால் பசுவே ஆடு பால் பசுவே விளையாடு பால் பசுவே. அண்ணா யாயர் வாடேக்கு அண்ணா. எங்கள் அண்ணா இந்த ஒரு வட்டம் காப்பாத்துங்களா அண்ணா. ஆமா சாமி. பார்த்தார் கண்ணை. சரி சரி. என்ன கொண்ட வளை கொடுத்த வளையா கொடுத்தவன் தான் ஏழை. ஏன் வாருது என்ன முற்றம் ஒருத்தனுக்கா வரத்த கொடுத்து சிரளி தான் கிடையாது. வரத்தை கொடுக்கார சரி மனுஷன் வாங்கிட்ட கேட்காரா கிடையாது. பெத்த உள்ள 2 உள்ள இருக்கு. ஆமரா. அந்த 2 உள்ளுக்கு ஒண்ட விட்டுருக்கீங்களா? என்ன செய்ய 2 உள்ளையும் வச்சு பிழைக்கல. ஆமரா. சரி கெட்ட பெண்டாட்டி ஒருத்தி இருக்குல்ல சரி வாங்கிட்ட கேட்காரா இல்ல. கேளாம வரத்தை கொடுத்துட்டு இப்ப வந்து ஈன்னு இழிஞ்சுக்கிட்டு இருந்தா யாரு பாக்குது உங்களை ஓயாம. இதான் சோழி எனக்கு. அண்ணா சரி காப்பாத்துங்களா பார்த்தாரு கண்ணு. எப்படி? சரி
உன் புருஷன் பிழைக்க மாட்டேங்க தண்ணி போய் கொடு நீ போன பாத்துக்கிட்டாரு. ஆமா சார். பார்த்தாரு 1000 ரூபாய் கண்ணு எப்படி பகவானுக்கு வந்து கொடுக்கத்தானது 2 தெரியும். ஆமராஜ் 1000 ரூபாய் கண்ணும் பார்த்தாரு. எப்படி இந்த அட்டாளி 8 பேர் முத்தருக்கு இந்த பச்சை மலை எத்தனை வருவா வரணும் ஒழுங்கா கட்ட தர மாட்டா கொடுக்க மாட்டா ஆடிட்டு 1000 ரூபாய் கண்ணு என்ன வடி எடுத்தாருமா எப்படி 90 10 தோண்டதோறு கிளம்பி போல 400 10 நரத்ததோறு கிளம்பி போல குடுத்த ஓட்டியா குடிசல் ஓட்டியா குடுத்த ஓட்டியா குடிசல் ஓட்டியா குடிவே அடரே நட்டே நரா தோரோ குடிசல் ஓட்டி குடுத்த ஓட்டியா குடிவேலரி நட்டிட்டாரே 1000 ரூபாய் கண்ணு 90 15 அவண்டதொரு கிளவி போல 400 15 நரச்சதொரு கிளவி போல தோரம் குடிசல் போட்டு குடிசல சுத்தி கொடிவெளட்டி அப்படியே 1000 ரூபாய் கண்ணு வெள்ளரி செடிக்கு கிளவி சம்பட்டு தண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்காரு. கிசு கிசுன்னு அடிக்காரு. ஏ தம்பி என்ன அட்டாளி 8 பேரும் முத்தரை பச்சைமலை அடிய வாரா. ஆமா சார். கண்ணை பார்த்தாரு. எப்படி ஆடு வந்தாச்சு வருது இவன் ஒழுங்கா காட்ட தரமாட்டா கொடுக்க மாட்டா ஆடிட்டு 1000 ரூபாய் கண்ணு என்ன பண்ணாரு எப்படி மாலையை விட்டி ஆயிட்டார். பேயாத மலையும் பெருமலையும் பேயாத மலையும் பெருமலையும் பேதி ஆமராஜ் பெட்டில வச்சிருக்க முத்தெல்லாம் நனைஞ்சு வச்சு அடடடா முத்திர வச்ச பிழைக்க முடியுமா வேகம் குறைஞ்சிரும். 1000 கணக்கான மாரிமா பார்த்தா எப்படி அடியே தங்க மாறுகளா என்ன நாம நனைஞ்சிட்டா பரல வாயிட்டு வந்தா முத்தெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஆமாக்கா நம்ம எப்படி விளைக்க போறோம் வேகம் குறைஞ்சிருமேடி 1000 கணக்கு மாரிமா பார்த்தா எப்படி எடிய துக்கேமா என்னக்கா ஏடியா உச்சிமாலியமா சொல்லு அந்த ஒரு குடிசல் மாதிரி இருக்குடியோ ஒரு கிளை ஒண்ணு உட்கார்ந்துருக்கு வயசான பாட்டி இருக்கு வாங்க போட்டா சரி 1000 ரூபாய் கண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி நல்ல கிளை வேஷம் போட்டு 3 கல்ல குட்டி ஒரு வர ஓட்ட காய வச்சு சரி 5 அரிசி சொலத்து போட்டு கரெக்ட் கட்டு வறுத்துக்கிட்டு இருக்காரு 1000 ரூபாய் கண்ணை இந்த ஊனிக்கிட்டு அலைஞ்ச கம்ப கொடுத்துட்டு போனா ஊனிக்கிட்டு அலைவாளன்னு கையிலே வச்சுக்கிட்டு அலைதாரு. சரி என் வீட்டுக்காரன் பாரு உனக்கு துணைக்கு போனவன் நம்ம போனதுக்கு அடுத்து எங்க இந்த கம்பை ஊனிக்கிட்டு அலைஞ்சிருந்தால என்னவோன்னு சொல்லி கம்ப 2 ஒடிச்சு போட்டு போயிட்டான் பாட்டி அப்படியே சொல்ல பாட்டி நல்ல தாத்தா நல்லபடியா பார்த்துன்னு கொடுத்துட்டு போயிருப்பால பாட்டி அதை ஏன் காக்க வைத்தி அந்த கிழட்டு பையனை கடைசி காலத்துல நல்லா கவனிச்சுக்கிட்டாலாவது சரி போகும்போது இந்த ஊனிக்கிட்டு அலைஞ்ச ஊனிக்கம்ப கொடுத்துட்டு போவாருன்னு சொல்லி எங்க வீட்டுக்காருக்கு என்னென்ன பலகாரம் கொடுத்தியோ அவருக்கு பாரு வேத்தி பணியாரம் தாத்தா பணியாரத்துல குழி பணியாரம் விரும்பி சாப்பிடுவாருன்னு சரி அந்த பணியாரம் அதிரசம் வடை இதெல்லாம் காணா இருந்த பழங்கள்ல வர்ற ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் அன்னாச்சி பழம் என்னது முள்ளு முள்ளா இருக்கும்ல சாமி இத்தனையும் கொடுத்தம் பாத்துக்கோ அந்த கிழட்டு பைய வரும் உனக்கு துணைக்கு பாட்டி உன்னை கணக்காத்தான் கடைசி காலத்துல அங்கிட்டு கிடைச்சிராதா இங்கிட்டு கிடைச்சிராதான்னு தட்டெளிஞ்சுக்கிட்டு வருவான் கிளடன் சரி நான் பார்த்தேன் என்னடா உனக்கு காலம் போன காலத்துல பறக்க பார்த்த பார்வை எனக்கு கோவம் வந்துருமில்ல சட்டார்னு ஒரு கிட்ட கொடுத்தேன் சரி அவரும் வருத்தப்பட்டாரு அந்த பலகாரத்தை எடுத்தாரு என்ன பலகாரம் தான் தின்னாரு பணியாரம் ஒரு கடி கடிச்சாரு சரி அதோட பெறப்பட்டார் பெரிய என்ன இருக்காருமா எப்படி அங்க எண்ணி இருக்கா மாயம் என்ன வில்லை என்னடா என்ன இருக்கா பெருமாள் என்ன வில்லை அவாட்டி 8 பேரும் அதே என்னோ அமலா 8 காடி 8 பேரும் என்னாதே என்ன மெல்லாம் பெருமாள் 1000 ரூபாய் கண்ணு மண்டல அரிசியை வறுத்து கீழே வெட்டிட்டு தீப்பறிக்க காய வச்சு ஏன் பேச்சுமார்களா என்ன கொண்டாங்க முத்த வத்தரமிட்டு 1000 ரூபாய் கண்ண முத்த வரைக்காரு வருங்க ஐயா எப்படி எப்படி வரைக்காரிமா எப்படி ஆமாடகா முத்து போல அழகு முத்த வருங்க அடே ஆமனக முத்த போல அழகு முத்த வருக்காரே புளிய நல்லோ முத்து போல போடு நீ வருகிறாரா புளிய நல்ல முத்த போல போடு போலன்னு வருக்காரே நடக்கடல வருத்தது வருத்தது போல் வருத்தது வருத்தது போல் 1000 வாடி வருத்துட்டாரே நிலக்கடல வருத்தது போல் வருத்தது போல் எங்கள் 1000 வாடி வருத்திட்டாரே
முத்து போல அழகு முத்த புளிய நல்ல முத்து போல பொழுபொழுன்னு வறுத்து அப்படியே கலகலான்னு வறுத்து ஆமா சார் 1000 வடை கண்ணு என்ன பண்ணாரு எப்படி 7 வெட்டில எட்டி 8வது வெட்டில எட்ட போறாரு ஒரு அரை முத்து தெரிச்சுக்கல வந்துருச்சு பூமியில விழுந்துருச்சு அந்த அரை முத்து தான் ஆமா சார் நம்ம நாட்டுல பெரியம்மா சின்னம்மா கொப்பாட துளுநோய் ஆமராஜ் ஏ தம்பி என்ன அம்மாளி இன்னொரு அம்மா இருக்கு அது என்ன அந்த அம்மா விளையாடுறதுல இது முடிய பொருத்தலாமா சரி அதாமே என்ன பெரியம்மாளும் வெள்ளரி பழம் போல வந்துட்டு ஒரு 6 மாசம் ஒரு உடம்பு போனா சேர்ந்துருமா ஆமா சார் இந்த சொரக்காமா பூசணிக்காமா இருக்கு பாத்தீங்களா சரி அந்த அம்மா விளையாடுறதுல இது முடிய பொருத்தலாமா சபாஸ் உடனே கண்ணை பார்த்தாரு எப்படி பேத்திமார்களா என்ன நாடு நாடா இல்ல ஊர் ஊரா நீங்க கொஞ்சம் சிப்பிலாம் இருக்கே ஆமடி உலகத்து பாங்கன்னு சொன்ன சரி அட்டாளி 8 பேரும் ஆமா சாமி அந்த வரத்த மொத்த கொண்டுட்டு அதுகளை புலகத்துக்கு வராயா எங்கே பாதி விளைந்து திரும்பி பார்க்க ஆமா சார் குடதளவும் காணவில்லை கிளவியவும் காணவில்லை 1000 வடை கண்ணன் அப்படியே ஆகாயத்துல காட்சி அளிச்சார் ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் அப்பதான் மாரியம்மாள் காளியம்மாள் காந்தாரியம்மாள் ஜவனியம்மாள் சொல்றா எப்படி அடியே தங்க மாறிகளா என்னக்கா ஆதி கைலாசத்துல அத்தாம் பாவந்தம் சீரழிச்சு விட்டான்னு இருந்தோம் பூலோகத்துல அண்ணன் கோபாலன்னு நம்மளை ஏமாத்திட்டாரு நீமே கைலாசம் நமக்கு வேண்டாம் ஆமா சார் நம்ம தலைவனுக்கு என்னமான தாய் நாட்டுக்காகாது ஆமராஜ் பூலகத்துக்கு எங்க வந்து தெரியுமா எங்க நாடான நாடதில ஊரான ஊரதில தூத்துக்குடி மாவட்டம் ஆமா சார் மறுத்த விரட்டி வெட்டி வானமானா ஆமராஜ் நம்ம சமுதாய மக்கள் எல்லாம் சரி 7 நிலையம் போட்டு ஏமாறாம ஓட்டு கொடுப்பாங்க 5 நிலையம் விட்டு அர்த்தசாம ஓட்டு கொடுப்பாங்க அட்டாளி 8 பேரும் ஆமா சார் அவ எங்க வரா தெரியுமா எங்க அதே கைலாச கரைய விட்டு அவ காசிக்கு வராளே காசி விஷாலாட்சி ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி அவன் மேல் வருவத்தோர் வாராளே அவ ஆதிபர சோதியவே அங்கிருந்து பயணமாகி அவன் மதுரைக்கு வராளே அவ மீனாட்சி ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி அவ திருமங்கள விளக்க விட்டு விருதுநகர் வழியாக சாத்தூர் வாராளே அந்த இருக்கங்குடி நகரத்திலே அவ 1000 கண்ணுடைய அங்கிருந்து பயணமாகி கோயில் பெட்டி வழியாக தாளையுத்து வழியாக அவ எங்க எங்க வாராளா அவ கன்னியாகுமரி வாராளே கன்னியாகுமரி வாராளே எங்க அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் கன்னியாகுமரி வாராளே வாராளே தேவர்களும் முகவர்களும் அடங்கக்கூடிய இந்த தெரியுமாடா எங்க சாமி நம்ம பக்கத்துல இருக்கு கன்னியாகுமரி ஆமராஜ் அதான் நம்மளுக்கு அர்த்தம் சரி நம்ம வடக்கர காசிக்கு நம்ம எல்லாரும் போறாங்க ஆமா சார் காசி நம்ம போய் நம்ம பார்க்க முடியல ஆமையா கன்னியாகுமரிக்கு வந்து பார்த்தத வடநாடு தேசத்துல இருந்து சரி எந்த நாட்டுக்காரன் கன்னியாகுமரியை பாராதவன் கிடையாது ஆமா சார் இங்க உள்ள நம்ம கன்னியாகுமரி பார்த்திருக்கோமா சிலர் போக மாட்டாங்க ஆமையா நேர கன்னியாகுமரி வந்து ஆமா சாமி கன்னியாகுமரி மாநகரத்திலே ஆமராசா அம்மையான கன்னியான தேவாதிகள் இருக்கார்கள் ஆமா சாமி எங்க சிவனியமர் இருக்கும் போது சரி அடி இருக்கின்ற போது நேரம் முப்பந்தலுக்கு வர அம்மா ஆகினால ஆமா சாமி என் தாயான கன்னியாகுமரி மாநகரத்தில் அட்டகாளி 8 பேரும் ஆமராஜ் சிவனி அம்மாள் நிலைய விட்டு ஆமா சாமி அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க வாராளா அவ 30 வாராளே முப்பந்தல் வாரா ஆமா சாமி முப்பந்தல் மாநகரத்திலே முத்துமாரிய தரிசனம் தாயான முப்புடாரிய முத்துமாரிய மல தரிசனம் பண்ணி ஆமா சாமி அங்கிருந்து பயணமாகி அங்கினேரி வழியாக வாராள சிவனி அம்மா அங்கினேரி வழியாக வாராள சிவனி அம்மா நரிமலகரத்திலே ஆமா சாமி தாயான அம்பிகையாக ஆட்சியளித்தான் ஆமராஜ் அங்கிருந்து பயணமாயி ஆமா சாமி என் தாயான காளி 8 பேரும் வள்ளியூர் வள்ளியூர் வாராளே வடிவேலவி சிவனி அம்மோ வள்ளியூர் வாரா
பாராளே வடிவலகி சிவனியம்மா சிவனியம்மா அந்த வள்ளி ஒரு நகரத்திலே அவன் சிவனி அம்மா ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி அட்டாளி 8 பேரும் தாயான சிவனி அம்மா எங்க வாராளா தாயான சிவனி அம்மா என் தாயான சிவனி அம்மா அவ அங்கிருந்து பயணமாகி அவ எங்க வாராளா அவ மகாளி மனகாளி எங்க அம்மையான ஈஸ்வரி அம்மா அவ எங்க வாராளா அவ எங்க வாராளா களக்காடு வழியாக அவ கருணை உள்ள அமிர்தவாள் அங்கிருந்து பயணமாகி அவ எங்க வாராளா என் தாயான ஈஸ்வரி அவ அட்டாளி 8 பேரும் அவ ஆதிலைய கோட்டையிலே கடைக்காடு வழிய வெற்றி திருச்செந்தூர் வழியாக அவ அங்கிருந்து பயணமாகி அவ எங்க வாராளா மகாளி மனகாளி எங்க அம்மையான ஈஸ்வரி அவ ஆதாடி ஓட்ட ஓட்டு அவ அட்டாளி 8 பேரும் அவ ஆங்கார கோட்டை ஓட்டி அவ முப்பந்தல் அவ ஏதிலைய கோட்டையிலே அங்கிருந்து பயணமாகி களக்காடு தாங்கிழந்து தாங்கி ஆடந்து அம்மையான சிவனஞ்சி அம்மா சிவனஞ்சி அம்மா சிவனி அம்மா அழகுடனே பயணமானால் பயணமானால் காட்டு மொழியாக கருணை உள்ளமடைத்தவளாகியும் வள்ளியூர் தான் கிடந்து களக்காட்டு நாங்குநர் வழியாகையும் ஆமசாமி தாயான தாமரமணி ஆத்துல நீராடி வல்லநாடு மலை கடந்து ஆமசாமி என் தாயான உமைய பார்வதியாகையும் பாண்டியாபுரம் வந்து ஆமையா என் தாயான ஈஸ்வரி பத்திரகாளி வணங்கி ஆமசாமி அதாவது அம்சம் பெற்றவா சரி உள்ள விக்கிரத்தை பார்த்தா பார்வதி அம்சம் பண்றவா சரி யார் அம்மா பார்வதி அம்சம் இல்லவா ஆமசாமி அவ பகவானுக்கும் தேவையாகையும் சரி உலகத்துக்கும் தேவையாகையும் ஆமையா நம்ம வருத்த வெட்டிமா நகரத்துக்கும் தேவையாகையும் அப்படி ஆகினால ஆமசாமி நேர எங்க வர தெரியுமா எங்க நேர வருத்த வெட்டிமா நகரத்தில அரசகுல வந்து அரசகுல வழியாக ஆமசாமி ஆகிலைய காளியர்கள் 8 பேருமாகியும் ஆமராஜ் காளியாவ அவதாரம் எடுத்தா அப்படி மாரியாவ அவதாரம் எடுத்து ஆமசாமி என் தாயான ஆதிபராசக்தி அவதாரம் எடுத்து அப்படி நேர எங்க வர தெரியுமா எங்க அம்மையான ஈஸ்வரியா ஆமசாமி நம்ம வருத்த வெட்டி வேண்டுமா நகரத்தில சரி நம்முள்ள சமுதாய மக்களுக்கு ஆமராஜ் தாயான ஈஸ்வரியா சிவனஞ்சி அம்மாளாகவும் பார்வதி அம்சமாகவும் காளி அம்சமாகவும் லட்சுமி கடாச்சரத்தோட சரி இவளுக்கு பையாரி மாத்தையில பலரஞ்சவ கிழமையில நாளைக்கு திங்கக்கிழமை குடியலச்சு செவ்வாய்க்கிழமை கொடை போட்டு கொடுத்து ஆமராஜ் வில்லோட மரசோட கொட்டோட குலவையோட மேல ஆழத்தோடு ஆடல் பாடலோடு கோயில் பெட்டி அருளை இனாமடியா சுமந்து வரக்கூடிய அப்படி பாடகன் கடைசி வெளியிட்டு வைத்திருக்கிறார்கள் ஆமராஜ் இங்க உள்ள மக்கள் எல்லாம் ஆமையா ஆலை போல் திளைந்தார் போல் வேரோடு மூங்கில் போல் பண்ணை வைத்து முசியாமல் வாழ வேண்டும். இன்னைக்கு இந்த ஆலையோட கல்யாணம் வரலாறு இருக்கின்றதோ அதுபோல் என்றென்றும் சீரும் சிறப்புடனே இருக்க வேண்டும். வாழை ஆடி வாழை வளர வேண்டும். ஆமா சாமி. நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே 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 நன்னே நானே யாதா நானே 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 நன்னே நானே அடே தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தானே தானே நன்னே தன நன்னே நானே அவடி மடியா புப்பரைக்கு மல்லி மாலை கேட்ட அவமானம் போல அதோடுக்க இந்த மாய கொண்டு சத்திக்கிட்ட போல் இந்த மா கொலவ அப்பனுக்கு முன் பிறந்த ஆணை முகத்தோனே
அடிபணிந்தேன் நானே இந்த சிவனஞ்சியோட கதைகள் மாட அருள் புரி ரிஷிமானே அடுக்கடுக்க பூப்பாறைக்கு அள்ளி மாலை கட்ட நம்ம அழுந்தோதொடுக்க தம்பையான இப்பறிக்கு போடு கொலவ கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே வாரும் சற்று கண்டிறந்து பாரும் இந்த கருணை காளி கதை படிக்க கவிகள் அள்ளித்தாரும் சந்தனப்பமத்தையில சான்றிருப்பாதாய் சக்தி உள்ளதாய் இந்த உத்தமியா அம்மானுக்கு போடுங்கம்மா கொலவ தேவாதி தேவர் போற்றும் சிவனுடைய பாலா தெய்வானையின் தோலா இந்த சிறியனை கண் பாருமையா திருச்செந்தூர் வேளா காலகணனே கொலவ வட்டா வந்திருவாதாய் கருணை உள்ளதாய் இந்த கண்மேதி ஈஸ்வரிக்கு போடுங்கம்மா கொலவ ஆரவல்லி சூரவல்லியா அழகு சுந்தரவல்லி அருமை தங்க செல்லி அடிங்களம்மா முளக்கும்மிய சிவனஞ்சி பேர சொல்லி கருந்து வாராகாத்திகாரி அவ இருக்க குடிய மாறி அவ இருந்துதான வரம் கொடுப்பா போடுங்கம்மா கொலவ மாரியம்மா பிறந்த இடம் மலையாளம்மா தேசம் பிரகாசம் அடிக்குதவ மேனியில மகிழம் பூவாசம் வடக்கருந்து வாராகால வடபத்திரகாளி நம்ம வமச்ச குலகாரி நம்ம வர்த்தவர் ரெண்டு விட்டு செழிக்கவப்பா போடுங்கம்மா கொலவ காளியம்மா பிறந்த இடம் கலிங்க நாடான் தேசம் கணத்த கையிலாசம் வட கமழுதவ கொண்டையில கனகாம்பரவாசம் காலகானந்திருக்கு இந்த ஒரு காரி அவ கன்னியாகுமரி காரி நம்ம வர்த்தவர் ரெட்டிய வாழவப்பா போடுங்கம்மா கொலவ பூங்காவனோ கண் திறந்து பூத்த மலர் எடுத்து புதுமையாக தொடுத்து முத்து மாறிக்குத்தான் பூஜைக்கு அதை படைத்து அவ கப்பலைய கையில எடுத்த ஆடி வாரதாய் அவ ஆதி மரா சுவாதி இந்த உத்தமியா சிவனியம்மனுக்கு போடுங்கம்மா கொலவ அவை கொடிக்கு கொடி பூவுகளை கோளாறாக எடுத்து கோர்த்து மாலை தொடுத்து அத கோயில் கொண்ட சிவனி அம்மாளுக்கு நன்றாகவே படைத்து அடுக்கடுக்கா மாலை கோர்த்த அம்மாளுக்கு தொடுத்தோம் நம்ம ஆளுடனே எடுத்தோம் தாத்தா முத்து மாறிக்கிட்டா போடுங்கம்மா கொலவ அவை கங்கரையா தாமரையா காட்டு கொடி மேல கணிந்துதிரும் கீழே கரகத்துக்கு தொடுத்திடுவோம் கையின் விரலால ஆளையா தோவாரண இந்த ஒரு காரி அவ ஆயிரங்கன காரி தாத்தா முத்து மாறிக்கிட்டா போடுங்கம்மா கொலவ வைகரையா தாமரையா வண்ண கொடி மேல வந்துதிரும் கீழே அடிவலகிக்கு தொடுத்திடுவோம் வகை வகையான மாலை கொலவ ஓட சம்பளம் தார போடுங்கம்மா கொலவ நீங்க கொலவ ஓட்டா சங்கிலி தார போடுங்கம்மா கொலவ அம்மா வாரால் கம்மா கரையோரம் அர்த்த சாம நேரம் அழகு பாத சிலம்பு ஓச கேக்குது வெகு தூரம் கோலமையில் கொண்டவாளா இந்த ஒரு காரி நம்ம சிவனியம்மா தாய் தான காரிக்குத்தா போடுங்கம்மா கொலவ ஆத்தா வரால் ஆத்தங்கர மேல ஆள் ஓடும் வேலை அடையாளம் தெரியுதல்லோ அழகு மஞ்ச சேலை ஆளையா கோவாரண இந்த ஒரு காரி சக்தி உள்ளதாய் இந்த நம்ம உத்தமிக்கு போடுங்கம்மா ஒரு கொலவ மந்தையில குடியிருப்பா மாறி மக மாயி மணிமந்திர காரி அவ மந்திரத்தை சொன்ன தீரும் மருந்தில்லாத நோயி நேரம் தாயிருச்சு எந்தீரிங்க தாய அம்மா மாறத்தாய உங்களை வழி அனுப்பி வச்சுட்டு தான் நாங்க போறோம் தாய ஓராயிரம் பொன்பெருமா வசந்த முத்து புள்ளாக்கு உலகமே செல்வாக்கு அவ ஊரை சுத்தி வந்திடுவா ரத்தி
மாட்டின பல்லாக்கு நாங்க வழி அனுப்பி வச்சுட்டு தான் நாங்க போறந்தாய என் சத்தி உள்ளதாய நாங்க வாத போய் முதிக்க முன்ன மழை பொழியணும் தாய 3000 பொன் பெருமா மூக்குத்திகள் சிகப்பு முகமே ஒரு அமைப்பு உன்ன வச்ச முக கிரீடம் 3 லட்சம் மதிப்பு அழகழகா வந்து இருக்கா அம்மா முத்து மாறி அவ அழகு ரத்தன காளி நம்ம அம்மா வேற சொல்லி தான போடுங்கம்மா புலவ 5000 பொன் பெருமா அசல் வைரமால அணிந்திருப்பா மேல இந்த அவனியில யாரும் இல்ல அவளழக போல. அதாவது சரி மருத்துவர் நகரத்தில ஆமசாமி நம்ம சமுதாய மக்களுக்கு எழுந்திருக்கப்பட்ட சிவனஞ்சியம்மனுடைய சன்னிதானத்துல ஆமராசா பையாசி மாத்தையில சரி வளருஞ்சவா கிழமையில ஆமசாமி கோயில் பெட்டியர்ல இனாமணியத்தில் வாழ்ந்துடக்கூடிய அப்படியே பாலகன் கணேச விழிச்சு வைத்திருக்கிறார். ஆமராசா நாட்டாமை பொருளாளர் கனகப்பிள்ளை அப்படியே வாதமெல்லாம் வளர்த்து பூசை செய்யக்கூடிய பூசாரி அவர்களுக்கும் ஒளி வழி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் எங்களுக்கு மலர் மாலை மாணிக்க மாலை பட்டவளுக்கும் பூமாலையை பொன்மாலையாக கொலவட்ட தாய்மார்களுக்கும் கொலவோட புண்ணியவாட்டிகள் எங்க கதை நல்லா சொன்னவளுக்கும் நல்லாவே இல்லை என்னத்தை படிச்சாருன்னு வஞ்சவர்களுக்கும் கொலவட்ட தாய்மார்களுக்கும் ஆமசாமி அறிந்து அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் ஆமராஜ் யாவர் தவர்ந்த போதிலும் அப்படி அதெல்லாம் மன்னித்து மறுவாது விடுத்து அப்படி எங்களை வெள்ளிட்டே கண்டு கிடைச்ச 10 ரூபாய் மக்கள் அனைவர்களுக்கும் வாழிய பல்லாண்டு வாழியவே அனைவருமே வாழணுமே வாழியவே 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 பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே வாழிய பல்லாண்டு வாழியவே வாழியவே மக்கள் எல்லாம் வாழியவே பாடியவே
கட்டுற கண்ணுகள் உடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம் நல்ல சொற்பொருள் நாளும் நடக்கவும் எல்லை காணரும் பேரின்பம் எய்தவும் எல்லை காணரும் பேரின்பம் எய்தவும் வெல்லுமாம் யானை முகத்தானை மேவிவார் வல்லவைக்குரியானை வளர்த்துவாம் தொழுக்கும் கடவுள் பழம்பாடல் துறைந்தமிழ் ஒழுகும் நறுஞ்சுவை அகந்தை கிழங்க அகழ்ந்தெழுத்து தொழும்பொரு உலக்கோவில் ஏற்று விளக்கே வலசிமையுமே பொறுப்பை விளையாடும் இளமன் பிடியே ஒருவன் திருவுளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் வாய்மடுக்க குளக்காடு என்று இளவஞ்சி கொடியே வருக மலையத்துடன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருகவே மலையத்துடன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருகவே இன்ப நலம் மறுபவளை எண்ணி எதிர்பவளை அன்புடைய அன்னையை அறிஞ்சிவனை மணந்தவளை என்னுடைய தேத்தே பொன்னுயிராயிருப்பவளை நமோ சிவனஞ்சி சிவனஞ்சி என்றடிவேன் சமயமதிய வழிகாட்டும் செண்டியை சிவனஞ்சி எமரிட்டும் எங்கடத்தை சங்கரித்த சிவனஞ்சி குமரிமணி நிற்கின்ற என் குல விளக்கு சிவனஞ்சி எமைகின்ற உயிரிகள் வாழியவே சகல செல்வமும் தரும் சண்மை மாதேவி சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் இருத்தி உத்தமருக்கு இறங்கி அகிலமதில் நோயின்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் இளமை துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகும் நல்லும் கட்சி தொகை தரும் 16 பேரும் தந்தரளி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி திரிசூலி மகிழ்வாமி அபிராமி உமையே மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னனும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டெனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லி உண்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லி ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கரியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் குகனி ஆறிரு இழந்தோ வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க கொடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கிய வாழ்க யானை நனுங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார்கள் எல்லாம் வான்மையில் விழாது வீக மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரிசி செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் காசி கேதாரம் காவேரி குமரி கரியனும் சேது தாம்பூரனை மாசர் தீர்த்தத்து உள்ளது பலனும் ஒற்றை இத்தலங்கள் சேர்பலனும் பூசலிங்க தச்சமெல்லாம் புண்ணியம் யாமை கொடுக்கும் தேசிகன் கல்லூர் சத்தியம் ஞான மாதமக்கு திருச்சிட்டம் நம பார்வதீபதியே அரர மகாதேவ ஏகம்பத்திர என்றாய் போற்றி பாகம் வென்றுருவானாய் போற்றி.
வடக்கு தாண்டி மகமாயி உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாகி மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடி